வணக்கம் ஐங்கரன். வணக்கம். இந்த உரையாடல் ஒன்று செய்ய வேணும் என்று விரும்பி கேட்டு வந்திருக்கிறீங்கள். நல்ல விஷயம். முன்னொரு தடவை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நீங்கள் என்ன பேட்டி கண்டது ஞாபகம் இருக்குது. என்ன விஷயங்கள் சம்பந்தமாக பேசலாம்னு நினைக்கிறீர்கள்? வழமையாக உங்களை பேட்டிக்கு நாங்கள் அழைத்திருக்கிறோம். இப்பொழுது நாங்களாகவே உங்களிடம் வந்திருக்கிறோம் சில கேள்விகளை கேட்கணும் என்றதுக்காக. என்னுடைய கேள்வி என்றதோடு சேர்த்து சமூகத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள். குறிப்பாக சுமந்திரன் என்பவர் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணியாக தமிழரசு கட்சியினுடைய அரசியல் விவகாரங்களை அல்லது வெளி விவகார அரசியல் சம்பந்தமாக ராஜதந்திரிகளோடு ஒரு ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்களை முன்னெடுக்கின்ற ஒருவராக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார். அண்மைய காலப்பகுதியிலே சுமந்திரன் அவர்களுடைய அரசியல் செயற்பாடுகளை பார்க்குற பொழுது ஒரு முழுமையான இன்றைக்கு எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு அரசியல்வாதியாக மாறிவிட்டாரா? இந்த மாற்றம் அண்மை காலத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் மனமாற்றமா அல்லது எவ்வாறானதாக உணரப்படுகிறது? மனமாற்றம் அல்ல. 2010ஆம் ஆண்டு நான் நேரடி அரசியலுக்குள்ளே வருகிற போது அரசியல்வாதியாக அப்பொழுதே அடையாளப்படுத்தப்பட்டு விட்டேன். ஆனால் முதல் 5 வருடங்கள் நான் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்துக்கு வந்த காரணத்தினாலே நேரடியாக ஒரு தொகுதியை பராமரிக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கவில்லை. ஆனாலும் அந்த பாராளுமன்றத்திலேயே பிஎஸ்ஏன எங்களுடைய அம்பாறை மாவட்டத்து பாராளுமன்ற உறுப்பினர் கட்சி தாவினதுனால அம்பாறையிட்ட பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் ஓரளவுக்கு அதனை கவனித்து வந்தேன். 2015ஆம் ஆண்டு வருகிற போது நான் எடுத்த தீர்மானம் மக்களோடு அவர்களுடைய பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டுத்தான் நான் அரசியலை தொடர வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுத்திருந்தேன். கட்சி எனக்கு சொன்னது உங்களுக்கு என்று வைத்திருக்கிற பகுதி வித்தியாசமானது. அப்படினாலும் திரும்பவும் தேசிய பட்டியலிலே உங்களை நியமிக்கிறோம் என்று சொன்னபோதும் நான் அதற்கு இணங்கவில்லை. நேரடியாக மக்களுக்கு விடயங்களை விளங்கப்படுத்தி அவர்களுடைய ஆணையோடு அரசியலை கொண்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருந்தது. 2015லேயும் 2020லேயும் நான் அப்படியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். இப்போ 2024ஆம் ஆண்டு பொது தேர்தலுக்கு பிறகு என்னுடைய நடவடிக்கைகளில் சில வித்தியாசங்கள் இருக்கிறது மக்கள் காண்றது உண்மையான விஷயம். அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. இந்த தடவை நான் தெரிவு செய்யப்படவில்லை. இப்போ தெரிவு செய்யப்படாமல் போனதற்கு மக்களோடு இருக்கிற அந்த ஊடாடல் குறைவுபட்டிருக்கிறதா அல்லது நான் அவர்களுக்கு சொன்ன கருத்துக்கள் சரியாக போய் சேரவில்லையா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதோடு ஒன்றை விட்ட ஒரு வாரம் பாராளுமன்றத்திலே நேரத்தை மினக்கடுத்த வேண்டிய தேவையும் இப்போ எனக்கு இல்லை. இப்போ நேரமும் மிகுதியாக கிடைத்திருக்கிறது. நான் தெரிவு செய்யப்படாமல் இருப்பதற்கான காரணம் மக்கள் மத்தியில் நான் சொல்லுகிற கருத்துக்கள் சரியாக போய் சேரவில்லையா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிற காரணத்தினால நான் நேரடியாகவே மக்களோடு இடைபடுகிற சில யுக்திகளை கையாளுகிறேன். அதுக்கான நேரமும் கிடைத்திருக்கிறது. சுமந்திரன் அவர்களுடைய அரசியல் செயற்பாட்டிலே மிக முக்கியமாக குற்றச்சாட்டாக சொல்லப்படுகிறது, ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்தை தொடர்ச்சியாக பேணவில்லை என்கின்ற குற்றச்சாட்டும். அதுக்கான ஆதாரங்களாக சொல்லப்போனால் குறிப்பாக மூத்த அரசியல்வாதியாக தென்பகுதியிலே ஒரு இனவாத அரசியலுக்குள்ளும் ஓரளவுக்கு யதார்த்தமான அரசியலை முன்னெடுத்திருந்த மங்கள சமரவீர அவர்கள் அரசியலிலிருந்து ஒதுங்குகிற ஒரு நிலப்பாடு வந்த பொழுது அதே சமகால பகுதியிலே தாங்கள் ஒரு செவ்வியிலோ அல்லது உரையாடல் போது நானும் அந்த முடிவை எடுப்பதற்குரிய கட்டங்களை எடுத்திருக்கிறேன், அரசியலில் ஒதுங்குவதற்கான அதை எழுதுவதற்குரிய ஆயத்தங்களோடு இருக்கிறேன் என சாரப்பட குறிப்பிட்டிருந்தீர்கள். அதுக்கு பின்னர் அதை பற்றி எதுவுமே பேசவில்லை. ஆகவே சுமந்திரன், இந்த கேள்வி என்பது ஏன் அரசியலில் விலகவில்லை என்பது அல்ல, விலகுகின்ற நோக்கம் இருந்தது அல்லது விலகுறதுக்கான நோக்கம் இல்லை என்றால் ஏன் அவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை வெளியிட வேண்டும் என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்கிறார். 2015லேருந்து 2019 வரையான அரசியலமைப்பு உருவாக்க பணிகளில் நான் முழுமையாக ஈடுபட்டிருந்த காலத்தில் தான் நான் அதை சொன்னேன். அதுக்கான காரணம்
நான் இப்படியாகத்தான் சொல்லியிருந்தேன். நான் இந்த முயற்சி வெற்றி பெற்றால் நான் அரசியலுக்கு வந்த நோக்கம் நிறைவேறினதாக கருதப்படும். இதற்கு மேலே நான் அரசியலில் இருக்க வேண்டிய தேவையில்லை, நான் விலகலாம். இது நிறைவேறாமல் தோல்வி அடைந்தாலும் அது ஒரு தோல்வியாக கருதி நான் விலக வேண்டி ஏற்படும். அதற்கான ஆயத்தங்களையும் நான் செய்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். நான் தீவிரமாக அந்த வேளையிலே யோசித்தது அப்படியான யோசனை. ஆனால் அந்த வேளையிலே அந்த 52 நாள் ஒரு புரட்சி என்று ஏற்பட்டது, அது மாற்றப்பட்டது. அதனாலே நாங்கள் எடுத்த முன்னெடுப்பு பிற்போடப்பட்டது. நான் பிற்போடப்பட்டதுன்னு தான் சொல்லுவேன். பிற்போடப்பட்டது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டு அதன் மூலமாக கோட்டாபய ராஜபக்ச பதவிக்கு வந்தது. அப்படியான பின்னடைவுகள் வருகிற போது தொப்பென்று போட்டுவிட்டு ஓடுவது என்னுடைய சுபாவம் அல்ல. பின்னடைவு ஏற்படுகிற போது தான் இன்னும் கூடுதலாக நிமிர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது என்று உணர்கிறான். அப்படினாலே தொடர்ந்து அரசியலில் நான் இருந்தேன். நிலைமை சற்று மாறுகிற போது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்தபோது அந்த பழைய முன்னெடுப்புகளை திரும்பவும் அவர் பேசினார். 2016 19 வரையான அரசியல் யாப்பு உருவாக்க பணிகள் சம்பந்தமாக சர்வகட்சி மாநாடுகள் நடந்தது. நான் அதில் முக்கிய பங்கு வகித்திருந்தேன். அவர் ஜனாதிபதியான முறையை கடுமையாக விமர்சித்தவன் நான் தான். ஆனாலும் ஜனாதிபதி பதவியிலே அவர் இருக்கிற போது இந்த விடயங்கள் சம்பந்தமாக நெருங்கின ஈடுபாடோட்டு இருந்தேன். பிறகு அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வருகிற போது 2024 வெல்லக்கூடிய 2 வேட்பாளர்களோடும் நெருங்கி எங்களுடைய விடயங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லி, இங்கே யாழ்ப்பாணத்திலே கூட அவர்கள் வந்து எங்களை சந்தித்து இருவருடைய விஞ்ஞாபனத்திலேயும் தெளிவான சில நிலைப்பாடுகளை எடுக்க பண்ணுகிற வேலையை நான் தான் செய்திருந்தேன். இப்பொழுதும் அதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்ச்சியாக இருக்கிறது. ஆகையினாலே அப்படியான ஒரு சந்தர்ப்பம் வருகிற போது அதில் என்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று நான் மட்டுமல்ல, கட்சி பலருடைய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஆகையினாலே நான் தொடர்ந்து இருக்கிறேன். ஆனால் இது தொடர்ந்து நீடித்து கொண்டே போகிற ஒரு ஈடுபாடாக இருக்காது. வயது ஒரு விடயம் இருக்கிறது. அடுத்தடுத்த தலைமுறைகள் பொறுப்பெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கான ஆயத்தங்களும் செய்யப்படுகிறது. நான் முன்னர் சொன்னது போல் தொப்பண்டு போட்டுட்டு போகாமல் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிழையான முறையிலே ஜனாதிபதியாக வந்தாலும் அந்த ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே இந்த அரசியலமைப்பு தொடர்பாக அவரோடு பேசி கொண்டிருந்தீர்கள். அப்பொழுது அவர் நகைச்சுவையாக நீங்கள் முதலில் ஒன்றாக வாருங்கள் என்று கூட சர்வகட்சி குழு கூட்டத்திலே குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அவர் நல்லாட்சி காலம் என்று சொல்லப்படுகிற காலப்பகுதியிலே உண்மையான மனப்பூர்வமாக அந்த அரசியலமைப்பு சீரமைப்பை நடத்த வேண்டும் என்று விரும்பி இருப்பாராக இருந்தால் பின்னர் தவறான வழியிலோ அறகலைக்கு பின்னர் அவர் ஜனாதிபதியாக வந்த காலப்பகுதியில் அதை தொட்டு கூட பார்க்கவில்லையே. அப்படியானால் அவர் ஒரு கள்ள நோக்கத்தோடு தான், அது மைத்திரி குழப்பினதாக மட்டும் நாங்கள் கொள்ள முடியுமா? இல்லை, மைத்திரி குழப்பவில்லை. மைத்திரி குழப்பினது என்று நான் ஒருபோதும் சொன்னது கிடையாது. என்றால் என்னுடைய பார்வையிலே மைத்திரிபால சிறிசேனவுக்கு இந்த விடயத்தை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணம் தொடர்ச்சியாக இருந்தது. ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இருந்தது. 2015 16 விசேஷமாக அந்த முன்னெடுப்புகள் செய்யப்பட்ட போது எனக்கு நல்லாவே தெரியும் அதை செய்து முடிக்கலாம் என்கின்ற எண்ணம் இருந்தது. ஆனால் அவர்களுடைய பிரபல்யம் குறைய தொடங்க ரணில் விக்ரமசிங்கவுக்கு தெரிந்து விட்டது இது நடக்க போகிற விஷயம் இல்லைன்னு சொல்லி. அதுக்கு பிறகு அவர் சும்மா எங்களையும் கூட இழுத்துக்கொண்டு அது நடக்கிற மாதிரியான ஒரு பாசாங்க காட்டிக்கொண்டு சென்றார். மைத்திரிபால சிறிசேனவுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சக்களை பாதுகாக்கிறார். ஆட்சி மாறினால் தங்களுடைய ஆதரவு குறைகிறது, ஆட்சி மாறினால் தன்னைத்தான் இலக்கு வைப்பார்கள் என்பதால் அவர் மஹிந்த ராஜபக்சவோடு அவர் ஒரு உடன்பாட்டை செய்து ரணில் விக்ரமசிங்கவை பதவி நீக்கி மஹிந்தவை பிரதமராக்கி அவர்களோடு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர்றதுக்கான முயற்சி, தன்னை பாதுகாப்பாக அவர் செய்துட்டார். இப்போ இந்த குழப்பங்களை அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய இருப்புகளை பார்க்க தொடங்கினவுடனே இந்த விடயம் இதைத்தான் தமிழ் அரசியலிலே மிக நீண்ட காலமாக சாதாரணமாக அரசியலோடு நெருக்கமான தொடர்பில்லாதவர்கள் கூட சொல்லுகிறார்கள், தென் இலங்கையை நாங்கள் நம்புவதற்கு தயாரில்லை.
ஆனால் நீங்கள் நல்லாட்சி காலத்திலும் சரி அதுக்கு பின்னரான காலப்பகுதியிலும் சரி தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது இல்லை, அப்படி அவர்களை நம்பவில்லை என்றால் நாங்கள் யாரோடு பேச போகிறோம் என்கிற கேள்விகளை கேட்டு. நம்புறது என்று நான் ஒரு காலமும் சொன்னது கிடையாது. எவரையும் நம்பக்கூடாது, நான் எவரையும் நம்பினதும் கிடையாது. ஆனால் நம்பவில்லை என்பதற்காக அவர்களோடு பேசாமல் மொத்த பெற்ற பக்கம் திருப்பி கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் வேறு எந்த விதத்திலையும் தீர்வு வராது, அவர்களோடு தான் பேச வேணும். ஆனால் அது கால இழுத்தடிப்பு என்பது, அதாவது கடந்த காலத்திலே அரசியல் உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, கால இழுத்தடிப்பு என்பது ஒரு மக்கள் மத்தியிலே இருந்திருக்கக்கூடிய தமிழ் இனம் சார்ந்த ஈர்ப்பு அல்லது அதன் மீதான பற்றுறுதி என்பன இல்லாமல் செய்வதற்கான ஒரு அடிப்படையாக போய் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் என்னுடைய அணுகுமுறையிலேயும் இருக்கிற இருப்பை பாதுகாத்து கொண்டு தான் நாங்கள் முன்னேற வேண்டும் என்பதில் நான் குறியாக இருக்கிறேன். 13ஆம் திருத்தத்தை நாங்களும் ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆனால் 13ஆம் திருத்தத்துக்குள்ளே இருக்கிற அமைப்பை நாங்கள் கையிலே வைத்து கொண்டு தான் முன்னேற வேண்டுமே தவிர அதை தொட்டு பார்க்க மாட்டோம் என்று சொல்லி கொண்டிருந்தோம்னு சொன்னால் கடைசியாக எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. எங்களுடைய மக்கள் நாட்டை விட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். எங்களுடைய சனத்துறை குறைஞ்சு கொண்டிருக்கிறது. அரசியல் பலம் மிக மிக குறைந்து விட்டது. ஆகையினாலே அந்த இருப்பை வைத்து கொண்டு முன்னேறுவது தான் அதுக்கு ஒரு பெரிய அறிவு தேவை இல்லை. ஆகையினால்தான் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். அதற்காக நான் தனிநபர் பிரேரணைகளை இப்போ 2 தடவைகள் கொண்டு வந்தேன். இப்போ 3ஆவது தடவை சாணக்கியன் கொண்டு வந்திருக்கார். இப்போ அது நடந்தபோது எங்களுடைய பாராளுமன்ற குழுவிலே 16 பேர் இருந்தோம். அதுக்கு அடுத்த பாராளுமன்றத்தில் 10 பேர் இருந்தோம். ஆனால் நான் தான் அதை கொண்டு வந்தேன். அப்போ இவர் என்ன செய்தார், ஏன் இவர் மற்றவர்களையும் நான் செய்ய முடியலை? செய்ய இல்லை. நான் செய்ததுக்கு காரணம் மாகாண சபை ஒன்றொன்று இயங்காமல் போனால் அதனுடைய தேவை தெரியாமல் போய்விடும், அது தேவையில்லாத ஒன்றாக ஆகிவிடும். இப்போ 6 வருஷம் இல்லாமல் போயிருக்கிறது, இப்போ அந்த கதை தொடங்கிட்டுது, இது உண்மையாக தேவைதானா என்றெல்லாம். ஆகவே அப்படியாகத்தான் நாங்கள் முன்னேற முடியுமே தவிர காலம் இழுத்தடிப்புக்கு நாங்கள் என்ன செய்கிறது? எப்படி இழுத்தடிக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள் என்பதால் தான் எங்களுடைய இளைஞர்கள் ஆயுதம் எடுத்தார்கள். அதுலேயும் வெற்றி இல்லை. அப்போ ஏதாவது ஒரு விதத்தில் நாங்கள் எங்களுடைய இலக்கை அடைந்தே ஆக வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழி, சர்வதேச அழுத்தங்கள் இருக்குது. ஆனால் சர்வதேச அழுத்தங்கள்லேயும் எல்லா நாடுகளும் எங்களுக்கு சொல்கிறது, இலங்கை அரசாங்கத்தோடு பேசி ஒரு முடிவுக்கு வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம், ஆனால் முடிவெடுக்க வேண்டியது இங்கே தான். ஆகவே அந்த விஷயத்தில் எங்களுடைய குறைந்து போயிருக்கிற அரசியல் பலத்தையும் நாங்கள் சரியான விதத்தில் உபயோகித்து அந்த தீர்வுக்கு நாங்கள் வந்தே ஆக வேணும். நான் தெரிவு செய்யப்படாமல் விடப்பட்ட போது இந்த தடவை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க என்னோட தொலைபேசியில் சொன்னார், பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட இல்லையே, நான் எதிர்பார்க்க இல்லை என்று. நான் சொன்னேன், நீங்கள் ஒரு பெரிய சுனாமியை அனுப்பி போட்டு எங்களோட கட்சியிலேருந்து ஒருவர் மட்டும் தெரிவு செய்யப்பட்டால் எப்படி வாரது என்று. பிறகு தேசிய பட்டியல் ஆசனத்தை எனக்கு கட்சி கொடுத்த போது நான் மறுத்து போது அன்றைக்கே எனக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து, ஏன் மறுத்து, நீங்கள் அரசியலமைப்பு செய்ய போகிறோம், அரசியலமைப்பு ஒன்று செய்கிற போது உங்களுடைய பங்களிப்பு தேவை என்றெல்லாம் எனக்கு சொன்னார். அது நான் பங்களிப்பு தேவைன்னா பங்களிப்பு கொடுக்க நான் தயார், அதுக்காக நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டிய தேவை இல்லை. அவருக்கு நான் இன்னொன்று சொன்னான், நீங்களும் பாராளுமன்றத்தில் இல்லை, நானும் பாராளுமன்றத்தில் இல்லை, நான் 2 பேரும் பங்களிப்பை செய்வோம்னு சொல்லிடுவேன். அரசியலமைப்பு மூலமாக ஒரு நிரந்தர தீர்வு வர வேணும் என்பது தான் தனிப்பட்ட முறையில் நான் அரசியலில் இருக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம். இதில் இந்த தொடர்ச்சியாக சொல்கிறார் ஒன்றை, ஆனால் அதை செய்வது இல்லை என்கிற குற்றச்சாட்டுக்களே 2 விடயங்களை நான் குறிப்பிடுகிறேன். ஒன்று, தேசிய மக்கள் சக்தியினுடைய மாநகர சபை வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்த கபிலன் அவர்களுடைய நியமனம் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் வந்த பொழுது நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீர்கள், அவர் மாநகர சபை உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் செய்வாராக இருந்தால் அடுத்ததாக அதற்குரிய வழக்குக்கான ஏற்பாடுகள் பூர்த்தியாக்கப்பட்டிருக்கிறது, இது ஒன்று. ஆனால் அதை செய்யவில்லை. ஆகவே சுமந்திரன் சொன்னதை செய்தாரா என்ற ஒரு கேள்வி. இதிலே தேசிய மக்கள் சக்தி உறுப்பினராக இருந்திருக்க கபிலனை மாநகர சபை உறுப்பினராக இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது வினாவினுடைய இந்த கேள்வியினுடைய நோக்கம் இல்லை. ஆனால் சொல்லப்பட்டது செய்யப்படவில்லை. 2வதாக ஹர்த்தால். ஒரு காலத்திலே, குறிப்பாக நல்லாட்சி காலத்திலே மக்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் அல்லது ஏதாவது என்று சொல்லுகிற பொழுது திரு சுமந்திரன் அவர்கள், சிங்கள மக்களை கொதிப்படைய வைக்காதீர்கள், நாங்கள் ஒரு தீர்வு நோக்கி செல்லுகிறோம் என்கிற வகையில் இவ்வாறான ஆர்ப்பாட்டங்கள் கர்த்தால்கள் மக்களால் முன்னெடுக்கப்பட்ட பொழுதும் அது மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதையே திரு சுமந்திரன் அவர்கள் கையில் எடுத்து ஒரு கர்த்தாலை, இராணுவ குறைப்புக்கான ஒரு கர்த்தாலை முன்னெடுத்திருக்கின்றார். ஆகவே 2 இவ்வாறான முரண்பட்ட சந்தர்ப்பங்கள்
சில கேள்விகளை சமூகத்தில் எழுப்பியிருக்கிறது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஹர்த்தாலை பற்றி முதல்ல சொல்கிறேன். ஹர்த்தால் நடவடிக்கை முன்னே நீங்கள் சொன்ன காலத்தில் நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த நாங்கள் அதில் ஒரு முன்னேற்றம் இருந்தது. அது நடந்து கொண்டிருக்கிற போது அந்த நல்லெண்ண சமிஞ்சைகளை குழப்புகிற வண்ணமாக எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்தாக இருந்தது உண்மை. அந்த காலத்தில் அந்த நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான காணிகள் விடுவிக்கப்பட்டது. கூடுதலான நிலங்கள் விடுவிக்கப்பட்டது அந்த 3 வருட காலத்தில் தான். 200க்கும் மேற்பட்ட அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டது. மிக அதிகமான அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டது அந்த காலத்தில் தான். என்றும் இல்லாத அளவுக்கு அபிவிருத்தி நிதி வடக்கு கிழக்குக்கு கொடுக்கப்பட்டது அந்த காலத்தில் தான். என்றைக்குமே இல்லாத அளவுக்கு. அப்போ கைவிடப்பட்டிருந்த அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்கள் இருந்தது. அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற போது தான் அந்த விடயங்கள் அந்த தவிர நான் சொன்னேன். இப்போ இந்த அரசாங்கம் இருக்கிற இந்த 1 வருஷ காலத்தில் ஒரு அங்குல நிலம் கூட விடுவிக்கப்பட இல்லை. இன்னும் ஒரு அரசியல் கைதி கூட விடுவிக்கப்பட இல்லை. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த அந்த ஒரு குறுகிய காலத்தில் கூட 4 பேர் விடுவிக்கப்பட்டவர்கள். இவர்கள் 1 வருஷம் ஆயிட்டது, ஒருவர் கூட வழிபடக்கில் சில வீதிகளும் சில காணிகள் விடுவிக்கப்படவில்லை. வீதி திறந்து விடப்பட்டது. 2 வீதி. ஒன்று முதலே ரணில் விக்ரமசிங்க திறந்ததாக பதாகையும் இருக்குது. அதில் இருந்த பேரிகேடை உயர்த்தி விட்டது. அவ்வளோதான். 613 மீட்டர் நீளம். மற்றது பராளி வீதி திறந்து விடப்பட்டிருக்கு. அதில் போனால் இங்கேருந்து அங்கால போய் சேர வேணும். நடுவில் நிப்பாட்ட கூட முடியாது. நடந்தும் போயிடாது, சைக்கிள்லேயும் போயிடாது, 3 காரில் போகணும். அதான் வீதி தானே திறந்து காணி ஒற்று காணி கூட, தனியார் காணி கூட ஒரு அங்குலம் கூட விடுவிக்கப்பட இல்லை. அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இராணுவ பிரசன்னம் சம்பந்தம் மக்கள் மத்தியில் இராணுவ முகாம்களை அகற்றுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒன்றும் அகற்றப்படலை. இப்போ இந்த ஹர்த்தால் என்று சொன்ன உடனேயே அந்த முகாம் அகற்றப்படுகிறது என்று உடனடியாக ஓடி வந்து சொன்னார்கள். இன்னும் அகற்றப்படலை. அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் காட்ட வேண்டிய தேவை இருந்தது. அது நான் அறிவித்தது. நான் கட்சியில் பொதுச் செயலாளராக தான் அறிவித்தேன். கட்சி உயர்மட்ட குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை தான் நான் அறிவித்தேன். நாங்கள் தான் வடக்கு கிழக்கில் இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு கட்சி. நாங்கள் அதை அறிவித்தோம். அது நியாயமான அறிவிப்பாக இருந்தால் மற்றவர்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை கட்சி அதுக்குரிய சரியான திட்டமிடலை மேற்கொள்ளவில்லை என்ற மாதிரி தான் பார்க்கப்படுகிறது. அறிவிப்பு தானே செய்யணும், வேறு என்ன திட்டமிடல் செய்யணும்? இல்லை, பொது அமைப்புகள் பொது அமைப்புகள் நாங்கள் எங்களோட அறிவிப்பு பொது அமைப்புகள் கேட்டது தானே. இல்லை, பொது அமைப்பு என்பதற்கு அப்பாலே வர்த்தக சில விஷயங்கள். இப்போ ஒரு மரணம் நடக்குது, வித்யா சொல்லுவோமே நடந்தது, அடுத்த நாள் யாழ்ப்பாணம் ஸ்தம்பித நிலைக்கு வந்திருக்க வேணுமா இல்லையா? அதுக்கு பொது அமைப்புகளை கூப்பிட்டு வச்சு கருத்தரங்கு வச்சு கதைச்சி செய்கிறதா இல்லையாண்டெல்லாம் தீர்மானிக்கணுமா? இல்லையே. ஒரு விடயம் நடந்தால் அப்படியானால் ஏன் கிளிநொச்சி மாவட்ட வர்த்தகர்களை அழைத்து சந்தித்தீர்கள்? வர்த்தக சங்கங்களோடு முடிந்த அளவுக்கு நான் பேசினேன். என்றால் ஒரு இடைவெளி இருந்தது. நாங்கள் சொன்ன தேதிக்கும் நான் செய்த அறிவிப்புக்கும் அது நடக்க இதைத்தான் நான் கேட்கிறேன். திட்டமிடல் இல்லாமல் இருந்திருக்கு. அறிவிப்பு இருந்தது. ஏனென்றால் முதலிலே ஒரு குறிப்பிட்ட தேதியை குறிப்பிட்டிருந்தீர்கள். மாட்டு தேவாலயத்தினுடைய விழாவாக இருந்திருக்கிறது. சமகாலத்திலே நல்லூர் திருவிழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு திட்டமிடலை சரியான முறையிலே கட்சி மேற்கொள்ள நல்லூர் திருவிழாவை பற்றி நாங்கள் யோசிச்ச நல்லூர் திருவிழா முடிகிறதா இருந்தால் அது 2 வாரம் அதுக்கு பிறகு முடிந்துடும். அப்போ இந்த விடயத்தில் அந்த முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடும். அரசியலுக்குள்ளே இருந்து எல்லாரும் சொன்னார்கள், இல்லாத பரவாயில்லை, நாங்கள் செய்யலாம்னு சொல்லி. மடு இறுதி நாள் 15ஆம் தேதி என்பது எங்களுக்கு ஒருவருக்கும் அந்த நேரத்தில் தெரிந்திருக்க இல்லை. துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் அறிவித்த பிறகு அவர்கள் சொன்னார்கள் இப்படியான பிரச்சனை இருக்குன்னு. அப்படி இருந்தும் என்னை பொறுத்தவரையில் நான் அதை மாற்ற விரும்ப இல்லை. நான் நீங்கள் ஞாபகம் இருக்கோ தெரியாது, நான் நல்லூரையும் குறித்து சொன்னேன். போக்குவரத்து வசதிகளை நாங்கள் பேணுவோம். ஆனாலும் மன்னார் மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் திரும்பவும் என்னோடு பேசினார்கள். அதை மாற்ற சொல்லி கேட்டார்கள். நான் அதுக்கு பிறகு மாற்றதாக இருந்தால் நல்லூர் திருவிழா நாட்களையும் அதில் முக்கியமான நாட்கள் அதை எல்லாவற்றையும் அனுசரித்து தான் தேதி மாற்றப்பட்டது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஹர்த்தால் வைக்கிறது என்னத்துக்கு? ஹர்த்தால் வைக்கிறது ஒரு கவன ஈர்ப்புக்கு, அரசாங்கத்தை திரும்பி பார்க்க பண்ணுறதுக்கு.
100% கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருந்தாலும் அரசாங்கம் கண்டும் காணாமலும் விடலாம். அப்படியான ஹர்த்தால்களும் இங்கே நடந்திருக்கு. வடக்கு கிழக்கில் முழுக்க ஹர்த்தால், அங்கே தெற்கில் ஒன்றுமே தெரியாது. அரசாங்கம் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. நீங்கள் மூடி போட்டுருங்கோன்ட்டு அவர்கள் தங்களை பாட்டு போவார். ஆனால் அது வெற்றிகரமான ஹர்த்தால் அல்ல. பலர் நினைக்கிறது 100% கடைகள் மூடப்பட்டால் தான் ஹர்த்தால் வெற்றி என்று. அது வெற்றி அல்ல, அது தோல்வி. எது வெற்றி? 20% கடை மூடப்பட்டாலும் அல்லது ஒன்றும் மூடப்படாவிட்டாலும் அரசாங்கம் இந்த கவனம் ஈர்க்கப்படுமாக இருந்தால், அதற்கு அவர்கள் மாறுத்தரம் சொல்லுவார்களாக இருந்தால் அதுதான் வெற்றி அடைக்கிறது. இது ஹர்த்தால் நடக்கிறதுக்கு முதல் நாளே அமைச்சரவை பேச்சாளர், இராணுவ பேச்சாளரையும் போலீஸ் பேச்சாளரையும் வச்சு ஊடக சந்திப்பு நடத்தி அதை பற்றி எல்லாம் பேசி நாங்கள் கைது செய்துட்டோம், நாங்கள் அந்த அகற்றுறோம் என்றெல்லாம் அன்றைக்கே வெற்றி. ஹர்த்தாலுக்கு முதல் நாளே ஹர்த்தால் வெற்றி. ஆகவே மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு பாரிய பாதகம் இல்லாமல் ஒரு விடயத்தை அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்த்து அவர்கள் அதுக்கு ஒரு பதில் கொடுக்க பண்ணின ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்குறேன். தமிழரசு கட்சியினுடைய அரசியல் செயற்பாடுகள் தொடர்பாக அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் கட்சிக்கும் சில நேர்மறையான பார்வைகள் இருக்கலாம். அப்படி இருக்கிற பொழுது இந்த ஹர்த்தாலுக்கு முன்னதாகவே இது தொடர்பாக தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு ஏன் அந்த தேசிய மக்கள் சக்தியோடு ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கலாமே? நாங்கள் எங்களுடைய மக்களுடைய எதிர்ப்பை காண்பிப்பதற்கு, ஏனென்றால் இதில் எடுத்து காட்டப்பட்ட விடயம் அந்த மரணம் மட்டுமல்ல, அந்த மரணத்துடைய பின்னணி, அந்த ஒரு இராணுவ முகாம், மக்கள் மத்தியில் இருக்கிற இராணுவ முகாமுக்கால மக்களுடைய இயல்பு வாழ்க்கை எப்படியாக பாதிக்கப்படுகிறது, அவர்களுடைய வாழ்வாதாரம் சில சமயத்தில் இராணுவ முகாமை தங்கினதாக இருக்கிறது. இந்த விடயங்கள் எல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஜனாதிபதி, நான் அறிவித்த உடனே ஜனாதிபதி என்னோடு பேசினார். அவராகவே தொலைபேசியை ஏற்படுத்தி ஏன் எங்களுக்கு எதிராக ஹர்த்தால் செய்கிறீர்கள்? அவர் கேட்ட துணியில் எனக்கு என்ன விளங்கினா, நாங்கள் தானே ஹர்த்தால்காரர், நாங்கள் தானே வளமையாக இதெல்லாம் சரி, நீங்கள் எங்களுக்கு எதிராகவே நீங்களே என்ன ஹர்த்தால் செய்கிறீங்க? அப்போ நான் விஷயத்தை சொன்னேன், இதான் நடந்தது, இல்லை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம். நான் சொன்னேன் சரி நல்ல விஷயம், ஆனால் முகாம் இருக்கிறது, இல்லை முகாமையும் அகற்றுவோம். சரி அகற்றுங்கோ, இன்னும் அகற்ற இல்லை தானே. ஆனால் இது ஒரு கவன ஈர்ப்புக்காக அரசாங்கம் மட்டும் இல்லை, தென்பகுதியிலே மக்களுக்கு தெரிய வேணும். இது தென்பகுதியில் ஒரு கொதையில் ஏற்படுத்த இல்லை இந்த ஹர்த்தால் ஆனபடினால. ஆனால் அனைவருக்கும் தெரிய வந்தது இந்த ஹர்த்தால் தென்பகுதியில் சிங்கள பத்திரிகையில், ஆங்கில பத்திரிகையில், ஊடகங்களில் பெருவாரியாக சொல்லப்பட்ட விஷயம். ஆகவே கவன ஈர்ப்பு என்ற விஷயத்தில் இது ஒரு பெரு வெற்றி என்று தான் நான் சொல்லுவேன். அரசாங்கத்துக்கு என்னது, நான் உடனடியாக நாங்கள் செய்தது என்ன, நானும் தலைவரும் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். இது சம்பந்தமாக கடிதம் எழுதி போட்டுத்தான் அதில் சொல்லியிருக்கிறோம், நாங்கள் இந்த ஹர்த்தால் ஒன்றையும் கோருகிறோம். அப்போ அரசாங்கத்துக்கு சொல்லாமல் செய்யவும் இல்லை. நீங்கள் கேட்டபடி நாங்கள் உத்தியோகபூர்வமாக நானும் தலைவரும் கையொப்பமிட்டு, அது அரசியல் குழுவில் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம், தலைவரும் செயலாளரும் ஜனாதிபதிக்கு உடனடியாக ஒரு கடிதம் எழுத வேணும், அதை நாங்கள் எழுதினோம். ஹர்த்தாலும் கட்சி முடிவின்படி செய்தோம். இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ மக்கள் மத்தியில் இராணுவ முகாம்கள் இருக்கிறது அகற்றப்பட வேணும் என்பது ஒரு முக்கியமான விஷயம் என்று கருதினவர்கள் அதுக்கு ஆதரவாக செயற்படுவார்கள். இல்லை பரவாயில்லை முகாம்கள் இருக்கட்டும் நினைச்சால் அதில் சேர மாட்டாங்க. அது என்பதற்கு அப்பால் தமிழரசு யார் செய்கிறார்கள் என்று நினைச்சு ஆதரவு கொடுக்கிறதா இல்லையாண்டு நினைக்கிறவர்கள் அரசியல் தலைமைத்துவம் கொடுக்கறதுக்கு அருகதையற்றவர்கள். என்ன விடயம் என்பதை பார்த்து தீர்மானிக்கிறவர்கள் தான் சரியான முறையில் மக்களுக்கு அரசியல் தலைமைத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். கபிலன் அவர்களுடைய கபிலன் விஷயம் சம்பந்தமாக, அவர் யாழ் மாநகர சபை எல்லைக்குள்ளே வசிக்காத ஒருவர், கட்சி தலைமைச் செயலகத்தை தன்னுடைய இருப்பிடம் என்று சொல்லி பொய்யாக அவர் தன்னுடைய வேட்பாளர்களை சொல்லியிருக்கிறார். அந்த பின்னணியில் இதற்கு முன்னரும் நாங்கள் வழங்கல் செய்திருக்கிறோம். நான் சொன்னேன் அவர் தகுதியற்றவர், அதுக்கான ஆயத்தங்கள் எல்லாம் இப்போவும் இருக்குது, ஆயத்தம் இருக்குது. நான் சட்டத்தரணி, யாராவது ஒருவர் வந்து இந்த வழக்கு எனக்கு செய்தாகன்னு கேட்டால்தான் நான் செய்வேன். நானாக செய்கிற இல்லையே வழக்காளி ஒருவர் வேணும். மணிவண்ணனுடைய விடயத்தில் ஒருவர் வந்து என்னிடத்தில் கேட்டார், நான் செய்தேன், இடைக்கால தடை உத்தரவை பெற்றேன். பிறகு அவரே வந்து சொன்னார் வழக்கை
வாபஸ் வருங்க. இல்லை நான் வாபஸ் விட்டேன். இல்லை இந்த பதிலை புத்திசாலித்தனமான பதிலாக எடுக்கலாமா, இல்லை அந்த வழக்கை நாங்கள் நடத்தக்கூடாது என்பது தான் நோக்கமாக இல்லை 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 நான் கூட இல்லை. நான் இப்போ அண்மையிலேயும் ஊடகவியலாளர் எங்கேயோ கேட்டபோது நான் சொன்னேன், யாராவது முன் வந்தால் நான் வழக்கத்தில் தயாராக இருக்கேன். நாங்கள் எங்களுடைய சட்ட தொழிலில் ஒரு அடிப்படையான விஷயம் இருக்குது. நாங்கள் தரப்பினரை தேடி போகக்கூடாது. அதுக்காக எங்களுடைய தொழிலேருந்து எங்களை நீக்கலாம். அவர்கள் தான் எங்கள் இடத்துல வர வேணும். நான் அரசியல்வாதியாக நான் சொல்லியிருக்கிறேன், இவர் செய்தது தவறு, இவர் உறுப்பினராக இருக்க முடியாது. நான் தான் வழக்கு செய்ய வேணும்னு இல்லை. அது அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. யாழ் மாநகர சபைக்குள்ள எல்லைக்குள்ள இருக்கிற எந்த வாக்காளரும் எந்த சட்டத்தரணியையும் வைத்து உடனடியாக அவரை நிறுத்தலாம். என்ன டைம் வரலாம், வேறு யார்கிட்டையும் போகலாம். ஆனால் யாராவது வாங்கன்னு சொல்லி நான் அட்வர்டைஸ் பண்ணால் அடுத்த நாள் என்ன கருப்பு கோட்டை கலட்டலாம். இல்லை, இந்த பதில் நான் சொல்ல வருவது என்னென்று சொன்னால், ஏற்கனவே சொன்னது தான், அது கபிலன் அவர்களை மாநகர சபை உறுப்பினராக இருக்க விடக்கூடாது என்பதற்கு அப்பால் நீங்கள் ஆரம்பத்திலே, இதுதான் திரு சுமந்திரன் அவர்கள் மீது சமூகத்தில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், ஆரம்பத்திலே அந்த வார்த்தையை விட்டிருக்கிறீர்கள். அதாவது அவர் நீக்கப்படக்கூடியவர் சட்டத்தின் அடிப்படையில். அது நிச்சயமாக எல்லோருக்கும் தெரிந்தபடி நான் என்ன சொல்ல வரணுன்னு சொன்னால், அதை செய்கிறது ஒரு முறைமை இருக்கிறது. இப்போவும் யாராவது ஒரு சட்டத்திட்ட போனால் அது செய்யப்படலாம். ஆனால் ஒரு வாக்காளரும் அதை செய்கிறதாக தமிழரசு கட்சியிலே அதை ஒரு தவறான ஒரு விஷயமாக பார்த்து தமிழரசு கட்சியில் ஒருவர் அதுக்கு வழக்கு போட சொல்லி கேட்க முடியாது. செய்யலாம், யாராவது ஒருவர் வந்தால் செய்யலாம். செய்யாமல் இன்னுமே ஒருவர் என்னட்ட கேட்கல, வேறு யாரும் சட்டத்திட்டங்கள்ட்டையும் கேட்டால் செய்வார்கள். சரி, தமிழரசு கட்சியினுடைய தலைமை பதவிக்கான தேர்தல் வந்த பொழுது 2-3 வேட்பாளர்கள் அதில் வந்தார்கள் தலைமை பதவிக்கு. அப்பொழுது பல்வேறுபட்ட விமர்சனங்கள், கருத்துக்கள் தமிழரசு கட்சியினுடைய ஆதரவாளர்களும் சரி, ஏனையவர்களும் சரி குறிப்பிட்டிருந்தார்கள். குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய மிக நெருங்கிய ஆதரவாளர்கள் யாராவது ஒருவர் அதிலிருந்து விலகி ஒருவரை மட்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கின்ற முறைமை காலங்காலமாக நடந்திருக்கிறது தானே, அதன்படி செய்யலாம் என்ற பொழுது நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், இது ஜனநாயக கட்சி, ஜனநாயக பண்புகளிலே இதுவும் ஒன்று, இதை நாங்கள் சரியான முறையில் கடைப்பிடித்து ஏனைய கட்சிகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று. அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. பின்னர் நீங்கள் திரு ஸ்ரீதரன் அவர்களுடைய கருத்தை கையை பிடித்து உயர்த்தி அவரை தலைவராக அங்கீகரித்து இருந்தீர்கள். ஆனால் அதுக்கு பின்னரான சம்பவங்கள் தமிழரசு கட்சியினுடைய ஜனநாயகத்தை கேள்விக்குறிக்கு உட்படுத்தியிருக்கு. அது நீங்கள் சில வேளைகளிலே இல்லை, அது சட்ட ரீதியாக அது கூட ஜனநாயகம் என்று சொல்லலாம். ஆனால் தமிழரசு கட்சியை நேசிக்கின்றவர்களுடைய மனதிலே இன்றைக்கும் அது ஒரு ஆறாத காயமாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். அதுக்கு யார் காரணம் என்பதற்கு அப்பாலே அந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்கிற ஆதங்கம் தான் நிச்சயமாக ஆதங்கம் எனக்கும் இருக்கிறது. ஏனென்னு சொன்னால், இந்த ஜனநாயக பண்பியல்புகளில் ஒன்று தலைவர் தெரிவுக்கு ஒருவர் போட்டியிட. நீங்கள் பார்த்தீங்க என்றால் மேற்கத்திய நாடுகளில் கட்சி தலைமை போட்டிகள் எல்லாம் பகிரங்கமாக நடக்கும். அதில் வெற்றி பெறுவார், மற்றவர்கள் வேலை செய்வார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதான் ஜனநாயகத்தில் ஒரு உச்சகட்டம்னு சொல்லலாம். ஒரு காலமும் எங்களோட கட்சியில் அந்தளவுக்கு உச்சகட்டத்துக்கு போகாதது இந்த தடவை வந்தது. நீங்கள் சொன்னீங்க 2 பேருன்னு சொல்லிட்டு பிறகு 3 பேருன்னு சொன்னீங்க. அதே அந்த எல்லாரும் அப்படி தான் சொல்கிறார், 2 பேர் பிறகு 3 பேருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த 3வது பேர் வந்தவர் 3வது ஒரு டம்மியாக போட்டு பேர்ந்தவர். அதான் அது ஒரு ஜனநாயக பண்பியல்பு அல்ல. அது ஜனநாயக பண்பியல்பு அல்ல. அது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குற ஒரு விடயம். அவர் தன்னையும் வேட்பாளரை அறிவிச்சிட்டு கடைசி நேரத்தில் எனக்கு ஒரு தரம் வாக்களிக்க வேணாம், எல்லாரும் ஸ்ரீதரனுக்கு வாக்களிங்கோ அப்படின்னு சொல்லி போட்டு அவருக்கு பூச்சியம், தானே தனக்கு வாக்களிக்கலை. அப்போ என்ன அவர் முன் வந்தவர்? அது இந்த ஜனநாயக முறைமையை ஒரு கேலி கூத்தாக்குற ஒரு விஷயமா நடந்துட்டுது. ஆனாலும் சரி, அப்படி செய்கிறதுக்கு அவருக்கு உரித்திருக்கு, செய்துட்டார். தேர்தலில் பங்கு பெற்றினபடினால தேர்தலில் பங்கு பெற்றுவதற்கு முதல்ல கூடுதலான ஆட்களை வாக்காளராக சேர்த்து கொள்ளுகிற ஒரு நடவடிக்கை நடந்தது. நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தான். அப்போ தலைவராக இருந்த திரு மாவசேதன் சொன்னார், அப்படின்னா இன்றைக்கு தேர்தல் நடத்த விட மாட்டேன். நான் என்னுடைய சத்திய கடதாசியில் நீதிமன்றத்திலையும் அதை சொல்லியிருக்கிறேன். 300க்கும் மேற்பட்டவர்கள் கூடியிருக்கிறார்கள். எப்படி தேர்தல் நடத்தாமல் விடுறது? அது சரி நடத்துங்க. நான் இணங்கினபடினால் நான் அதை கேள்விக்குட்படுத்த இல்லை. நான் வென்றாலும் தோற்றாலும் அது ஆனபடினால்தான் நான் உடனடியாக ஸ்ரீதரன் தலைவர் தெரிவு செய்யப்பட்டார் என்று அறிவித்தேன். ஆனால்
எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அங்கே வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை யாப்பை மீறின செயலண்டு எல்லாருக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும். ஏன்னா எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க மேடையில் மாவை சின்னதராஜா கூப்பிட்டு வச்சு எங்களோட கழிச்சு ஆக்களை கூட சேர்த்தவர். அதை விட அந்த அடிப்படையும் பிழை. ஆகவே ஆனால் தேர்தலில் பங்கு பெற்றினவன், அது தெரிந்து கொண்டு பங்கு பெற்றினவன் அப்படின்னால நான் அதை கேள்விக்குட்படுத்த இல்லை. நான் அதில் முடிவை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் முடிவை நான் ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாதே, வெற்றி பெற்றவர் மேலே ஏற்றுக்கொள்ள வேணும். வெற்றி பெற்றவர் விட்டுட்டு ஓடுறார். வெற்றி பெற்றவர் விட்டால் போதுமென்று தலைதறிக்க ஓடுறார். எடுக்கிறார் இல்லை, இப்போ பதவி எடுக்கிறார் இல்லை. எவ்வளவோ வேட்புறுத்தினான், அது எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவோ வேட்புறுத்தினான். அன்றைக்கு இரவு கூட அவரை அடுத்த நாள் கூட்டி கொண்டு வந்து மாவசராஜாயை வீட்டில் சந்தித்து அடுத்த வாரமே மாநாட்டை நடத்தி முடியுங்கள், தலைவர் பொறுப்பு எடுக்க வேணும்னு நான் வேட்புறுத்தினான். அவர்கள் இல்லைன்னு சொல்லப்படியே நான் வெளிநடப்பு செய்தேன். நான் அந்த வீட்டில் இருந்த அன்றைக்கு நீங்கள் செய்கிறது முழுக்க தவறுன்னு சொல்லி, இல்லை எங்களை ஆக்களோட நாங்கள் கதைக்க வேணும், நான் கிழக்குக்கு போய் அவர்களை எல்லாம் சமாதானப்படுத்த வேணும். அதனால் அப்படி இல்லையே, தேர்தலும் நடந்தது, நீங்கள் வெற்றி பெற்றீங்கள், உடனடியாக வேணும். திரு சி.வி.கே. சிவஞானம் சிரேஷ்ட பொதுத்தலைவர் நானும் ஸ்ரீதரனுக்கு சொன்னாங்க, அடுத்த நாளே வந்து கட்சி அலுவலகத்துக்கு வந்து தலைமை பொறுப்பெடுக்க சொல்லி. சரி, மாநாடு தான் நடக்காட்டில் பொறுப்பு அது கூட செய்யலை. அப்போ நான் தோற்ற நான் இதுக்கு மேலே நான் என்னத்தை செய்கிறது? மாட்டேன்னு வென்றவர் விட்டுட்டு ஓடைக்கல, நான் என்ன செய்ய இழுத்து பிடிச்சி கொண்டு வந்து கட்டி வச்சு இதில் கதிரையில் 2 இருத்துறதா? இல்லை, முடியாது. அவர் ஓடிட்டார். அதுக்கு பிறகு 2 வழக்கு வந்தது. பொதுச்சபை பிழையான எண்ணிக்கையில் கூடப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டது. அது எங்களுக்கு தெரியும். முதல் நாளே நான் போகையில், என்னுடைய தாயார் மறந்தபடியே நான் போகல. ஸ்ரீதரனும் அங்கே போன எல்லாருமே வழக்கேட்டில் கையெழுத்து போட்டிருக்கினான். வழக்காளி சொன்னது சரி, அதன்படி விட்டு கொடுக்குறவன். ஆனால் பிறகு ஒரு அரசியல் குழு கூட்டத்தில், நானும் பங்கு பெற்றின கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது, சரி அப்படி நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம், ஆனால் ஏன் நாங்கள் அப்படி நடந்து கொண்டோம் என்ற ஒரு விளக்கம் கொடுக்கப்பட வேணும். இப்போது நான் ஒரு ஆள் தான் இன்னமும் மறுமொழி கொடுக்காமல் இருந்தது. அப்போ நான் என்னுடைய ஆட்சேபனை கூட்டில் அதை விவரமாக சொல்லிடுறேன். இப்படி தான் நடந்தது. ஒரு தீர்மானம் மத்திய செயற்குழுல நிறைவேற்றப்பட்டது. ஆனால் மத்திய செயற்குழுவில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானம் யாப்பை திருத்தாது. யாப்பு திருத்தத்துக்கு வித்தியாசமான படிமுறைகள் இருக்குது. ஆகவே எங்களுக்கு தெரியும் அது. ஆனால் நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு செய்ய இல்லை. ஒரு மத்திய செயற்குழு ஒரு தீர்மானம் செய்து தான் இந்த எண்ணிக்கையை ஓரளவுக்கு கூட்டினாங்கள். பிறகு அது இன்னமும் கூட்டப்பட்டது. அந்த விடயத்தை முன்வைத்தோம். இதெல்லாம் செய்து முடிஞ்ச பிறகு அப்படி இது தீர்க்கிறது என்று சொல்லி என்னுடைய கையில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. சட்டத்தரணிகளோடு பேசி அதை செய்ய சொல்லி நான் எல்லா சட்டத்தரணிகளோடையும் பேசி ஒரு தீர்வு திட்டத்தை எடுத்து கொடுத்தேன். 156 பேர் வழக்காளி சொல்லியிருக்கிறேன், 161. அது தவறு. என்ன அம்பாறை தேர்தல் தொகுதியில் எங்களுக்கு கிளை இல்லை. அப்போ அதில் 5 பேர் குறையும். அப்போ 156 பேர் தான் ஆகக்கூடின எண்ணிக்கை. அந்த அடிப்படையில் தீர்ப்பவன் மத்திய செயற்குழு அதுக்கு அனுமதி கொடுத்தது. திரு ஸ்ரீதரனும் அதுக்கு இணங்கினவர். ஆனால் இப்போ இருக்கிற அந்த 156 பேர் அல்ல, திரும்ப புதுசாக மூலக்கிளையிலேருந்து தெரிவுகள் செய்யப்பட வேண்டும் என்று அவர் கேட்டவர். அதுக்கு பலர் சொன்னது, நாங்கள் சொன்னாங்க அது காலம் எடுக்கும், இதை உடனடியாக இப்படியே முடிப்ப வேண்டும். அவர் அதுக்கு இணங்காதபடினால ஒரு தவணை அந்த 186 பேரை காட்டி கொண்டு வரக்கூடிய அந்த பொதுக்குழு இந்த தலைவர் தெரிவை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குமா? தலைவர் மாற்றுறது இல்லையே. தலைவர் தெரிவை கேள்விக்குட்படுத்துமா? இல்லை, கேள்விக்குட்படுத்துகிற கேள்வி கூட எழ முடியாது. அதாவது வழக்கு என்ன, தவறான ஒரு சேர்க்கையினால் ஒரு நிகழ்வு நடந்திருக்குது, அதை தள்ளி வைக்கிறது. அந்த கூட்டம் பிழை. இப்போ இனித்தான் புதுசாக கூட போகுது. அப்போ அதை தள்ளி வைக்கிறதாண்ட இல்லை. மீள தலைவர் தெரிவு மீள இல்லை, தலைவர் தெரிவு நடைபெறும். மீள என்று நீங்கள் சொல்கிறது பிழை. தலைவர் தெரிவு நடக்கும். ஏனென்றால் நடந்த சம்பவம் யாப்பின் அடிப்படையில் தவறான ஒரு சேர்க்கையினால் ஒரு, அப்போ அது நாங்கள் எல்லோரும் இணங்குறோம். அது சரி, யாப்பின் அடிப்படையில் அது 346 பேர் வாக்களிச்சிருக்க முடியாது, 156 பேருக்கு மேலே வாக்களிச்சிருக்க முடியாது, எல்லாருக்கும் தெரியும். யாப்பின் அடிப்படையில் இல்லை, இதில் நீங்கள் சொல்லுகின்ற விடயத்தின் அடிப்படையில் ஸ்ரீதரன் அவர்களுடைய பார்வையில் அது இரண்டாவது நீங்கள் சொல்லுகிற மீளத்தெரிவுன்றதை விட தலைவர் தெரிவை யாப்பின் பிரகாரம் செய்ய முற்படுகிற பொழுது மீள தான் தெரிவு செய்யப்படாமல் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று அவர் நினைத்திருக்கலாம். அவர் என்ன நினைக்கிறாரோ எனக்கு தெரியாது. ஆனால் முதல் நாளே போய் வழக்காளி சொன்னது சரி என்று சொல்லி கையொப்பமிட்டவர் அவர் தான், நான் இல்லை. அதுக்கு இணங்கினது அவர் தான்.
நான் தான் கட்சி ஏன் இந்த நடவடிக்கையில் எடுத்தது என்ற விளக்கத்தை கொடுத்தேன். அதுக்கு பிறகு 156 பேர் தான் அதிகூடிய எண்ணிக்கை என்றதும் இணங்கினதும் அவர் இணங்கினார். அதுக்கு நாம் இணங்கினவர். ஆனால் மூலக்கிளையிலிருந்து திரும்ப தெரிவுகள் செய்யப்பட வேண்டும் என்று தான் கேட்டவர். ஆனால் இப்போ அவர் வேறொரு அடிப்படையில் இன்னொரு முன்மொழிவை செய்திருக்கிறார். ஏதோ 204 பேரோ இன்னொன்று. அதுக்கு அது இந்த அடிப்படை என்று கூட எனக்கு கூட புரிய இல்லை. ஒருவருக்கும் விளக்கம் இல்லை. ஒன்றை கொடுத்துருக்கிறார். அது கட்சியிட முடிவும் இல்லை. ஆகையினால தான் இது இழுபடுது. அதோட தானே இன்னொருவரை கொண்டு வந்து இடைபூணராக இப்போ சேர்க்கறதுக்கு முனைகிறார். அதுக்கான விசாரணை இன்னும் இழுபடுது. அவர் சேர்க்கிறதா இல்லையான்ற கேள்வி. ஆகவே மக்கள் மத்தியில் அவர் நான் தெரிவு செய்யப்பட்ட தலைவர், ஆனால் என்ன பொறுப்படுக்க விடுறார்கள், இல்லை வழக்கு வச்சு என்ன நிப்பாட்டி வச்சுருக்கிறார்கள் எல்லாம் சொல்லி கொண்டு போனால் அது இலகுல பாவம் தெரிவு செய்யப்பட்டவர் தலைவராக இல்லைன்னு ஆக்கள் நினைக்கக்கூடும். ஆனால் உண்மை அது அல்ல. சரியாகவோ பிள்ளையாகவோ தெரிவு செய்யப்பட்ட உடனே அவரை அந்த பொறுப்பை எடுக்க சொல்லி வற்புறுத்தினது நாங்கள். அவர் தான் அதை எடுக்க இல்லை. பிறகு வழக்கிலையும் உடனடியாக தீர்த்து கொள்வதற்கு எல்லோரும் இணங்கின ஒரு முறைமையும் இருக்குது. அதுலேயும் இருந்து மாறுறது அவர் தான். ஆனபடினால போய் மக்கள் மத்தியில் போய் ஐயோ நான் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் என்ன விடுறார்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறது தவறான ஒரு கூற்று. தமிழரசு கட்சியினுடைய வழக்கு தொடர்பாக நீங்கள் உங்கள் நியாயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கேட்டால் அவர் தன்னுடைய நியாயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அப்படியானால் நான் ஏற்கனவே சொன்னது போலத்தான் தமிழரசு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் அல்லது அடிப்படை ஆதரவாளர்கள் என்றே வைத்துக்கொள்ளுங்கள். அவர்களுடைய மன ஆதங்கத்தை அல்லது அவர்கள் எதிர்பார்க்கின்ற விடயத்தை கட்சி எப்பொழுது அவர்களுக்காக செய்ய போகிறது? கட்சி இந்த வழக்கு எவ்வளவு விரைவில் முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவில் முடிப்பதற்கான நடவடிக்கைத்தான் நாங்கள் எடுத்துருந்தாங்க. துரதிர்ஷ்டவசமாக அது முடியாமல் ஈடுபடுறதுக்கு நான் காரணங்களை சொல்லியிருக்கிறேன். கட்சி எடுத்த தீர்மானத்தின்படி வழக்கை நாங்கள் முடிவெடுத்தமாக இருந்தால் வழக்கு முடிஞ்சிடும். தேசிய மாநாடு உடனடியாக நடத்தப்படலாம். எதிராளிகள் எத்தனை பேர்? எதிராளிகள் 8 பேர். 8 பேரில் நீங்கள் கட்சி எடுத்த முடிவோடு எத்தனை பேர் சேர்ந்து நிற்கிறார்? 5 பேர். 3 பேர் எதிராக நிற்கிறார்கள். 3 பேர் எதிராக நிற்கிறேன்னு சொன்னால் அது 3 பேருக்கு ஒரு சட்டத்தரணி இருக்கிற காரணத்தினால அது அப்படி இருக்குது. அது ஒரு பேர் தான் எதிர்த்து நிற்கிறேன். ஆகவே இப்படி நாங்கள் அதுக்கு ஒரு எல்லை போட முடியாதுன்று நீங்கள் இப்பொழுது சொல்கிறீர்கள். இல்லை, முடியாது நான் சொல்ல இல்லை. கடந்த தவணையை நான் நினைக்கிறேன் நீதிபதி தெளிவாக ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். கட்சியின் நிலைப்பாடு என்ன, யாப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கேன். அப்போ யாப்பில் இருக்கிறது தெளிவாக இருக்குது. யாப்பும் மாற்றப்பட இல்லை இன்னும். அப்படியே அதுதான் நிலைப்பாடு. கட்சியிட நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் உத்தியோகபூர்வமாக வேணுமென்றால் தெரியப்படுத்தலாம், தீர்மானமாக நிறைவேற்றி தெரியப்படுத்தலாம். அதுக்கு பிறகு சில வேளைகளில் நீதிபதி தன்னுடைய அவருக்கு இருக்கிற சில அதிகாரம்னு நான் சொல்லக்கூடாது, குட் ஆஃபீஸர்ஸ், அவர் நல்லெண்ணத்தை உபயோகித்து தரப்பினரை ஒரு இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு சில வேளை முயற்சி செய்வார். அந்த தோரணையில் தான் அவர்கிட்ட கேள்வி இருந்தது. இந்த தடவை கேட்டிருந்தார். அப்போ இந்த தேசிய மாநாடு நடத்தப்பட முடியாமல் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அப்போ அவருக்கும் நீதிமன்றத்துக்கும் அப்படியான ஒரு ஆதங்கம் இருக்கிறது தெரிகிறது. ஆனப்படினால சில வேளையில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு, அதாவது எவர் எத்தனை பேர் இந்த பக்கம் எத்தனை பேர் அந்த பக்கம் வந்து பார்க்குறது இல்லை, யாப்ப என்ன சொல்லுது, கட்சியிட உத்தியோகபூர்வ நிலைப்பாடு என்ன என்றதை வச்சு சில வேளைகளில் ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வர முடியும். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னது போலத்தான் நீங்கள் உங்கள் தரப்பு நியாயங்களை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் வெளி சமூக பார்வை என்றொன்று இருக்கிறது, யதார்த்தம் ஒன்றொன்று இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு போவதற்கு சுமந்திரன் தான் காரணம் என்பது வலுவான மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நீங்கள் சொல்வது போலத்தான் அதை நிரூபிப்பதற்கான சான்றுகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அப்படி இருக்கிறது. உதாரணமாக சொல்லப்போனால் யாழ்ப்பாணத்திலே வழக்கு தாக்கல் செய்தவர் சுமந்திரனுடைய மிக நெருங்கிய ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒருவர், சுமந்திரனோடு நிற்கக்கூடிய ஒருவர். ஆகவே அவர் வழக்கு தாக்கல் செய்கிறார்கள் என்றால் அது வெளிப்படையாக தெரிகிறது தானே என்பது தான் எல்லோருடைய வினாவாகவும் இருக்கிறது. அதுக்கு என்ன பதில் சொல்லுகிறீர்கள்? அவரை பற்றி கேட்டபடினால அதிலே தான் பதிலும் இருக்குது. தலைவர் தெரிவு நடந்து பெற்று அடுத்த வாரம் மற்ற தெரிவுகள் நடைபெற்றது. அதெல்லாம் செய்கிற போது அவர் யாழ்ப்பாணத்தில் வழக்கு தாக்கல் செய்தவர், எங்களோட மத்திய செயற்குழு உறுப்பினர், அவர் எழும்பி சொன்னார், எல்லாருக்கும் சொன்னார்,
பொதுக்குழு அத்தனை பேருக்குன்னு சொன்னார். நாங்கள் யாப்பை மீறி இருக்கிறோம். இது நடந்ததெல்லாம் யாப்பை முற்று முழுதாக மீறப்பட்டு செய்யப்பட்ட விஷயம். ஆனால் அவர் இப்படி தான் சொன்னார், ஸ்ரீயனுக்கும் சுமந்திரன் சாருக்கும் ஒரு இணக்கப்பாடு இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அந்த இணக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டபடியினால் நான் கோர்ட்டுக்கு போக மாட்டேன். ஆனால் இந்த இணக்கப்பாடு இல்லை என்று சொன்னால் இது நடந்தது முழுக்க யாப்பு மீறின செயல், நான் கோர்ட்டுக்கு கட்டாயம் போவேன் என்று சொல்லியிருந்தவர். அன்றைக்கு அந்த இணக்கப்பாடு சரியாக நடந்தது. திரு ஸ்ரீதரன், நான் அவர் 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 செய்த நல்ல விஷயத்தை சொல்கிறேன். அவர் தான் உண்மையாக கஷ்டப்பட்டு பொதுக்குழுக்கு சொன்னார், இதை ஏற்றுக்கொள்ளுங்க, நாங்கள் 2 பேரும் இணங்கி இருக்கிறோம், தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கொண்டு அவர் தான் கூடுதலாக கேட்டவர். பிறகு அவர்கள் ஒரு வாக்கெடுப்பு நடத்தி சொல்ல வாக்கெடுப்பு நடத்தி அதிலையும் அது நிறைவேறினது. ஆனால் பிறகு அது பின்போடப்பட்ட போது தான் இந்த பிரச்சனையே வந்தது. ஆனால் பின்போடப்பட்ட பிறகும் நான் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன், பகிரங்கமாக கடிதம் எழுதினேன் உடனடியாக. ஏனென்றால் எனக்கு தெரியும், பீட்டர் இளஞ்செழியன் பகிரங்கமாகவே சொல்லிட்டார், இந்த இணக்கப்பாடு சரிவர இல்லை என்று சொன்னால் நான் நீதிமன்றத்துக்கு போவேன் என்று எச்சரிக்கை செய்துட்டார். நான் திரு ஸ்ரீதரனோடையும் திரு மாவசேனாரோடையும் சந்தித்த போது கூட நான் சொன்னேன், யாரும் தலைமை பதவியை பொறுப்பேற்ற பின்னர் வழக்கு போட்டிருந்தாலும் அது இந்த நிலைமைக்கு தானே வந்திருக்கலாம். ஆனால் அது பொறுப்பேற்றாயிற்று என்று சொன்னால் இடைக்கால உத்தரவு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். இது பொறுப்பு எடுக்கையில் இன்னும் நடக்கையிலே இந்த ஃபேட் அக்காம்ப்ளின்னு சொல்கிறாங்க, நடந்து முடிந்து விட்ட சம்பவம் என்றால் அதுக்கு பிறகு நீதிமன்றம் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். அப்போ எங்களுக்கும் தெரியும், அதை வச்சு தான் நானும் அவசரமாக திரும்ப சொல்லி கொண்டு நான் உடனடியாக முடியுங்க உண்டு. அது செய்ய இல்லை. பொய்யான பிரச்சாரத்தை செய்து நான் தான் இதுக்கு காரணம் என்று சொல்கிறது இது பற்றி மட்டுமில்லை, பல விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. எல்லாத்துக்கும் நான் வந்து நின்று கொண்டு பதில் சொல்லி கொண்டிருக்க இல்லாது, மக்களும் தங்களோட புத்தியை உபயோகிக்க வேணும், கொஞ்சம் யோசித்து பார்க்க வேணும். இப்படி நடந்திருக்குமா, இப்படி தான் நடந்தது, ஆதாரங்கள் இருக்குது, நான் எழுதின கடிதம் இருக்குது. அப்படினால அவ்வளோதான் நான் செய்யலாம். ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமைகள் கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிற சந்தர்ப்பத்திலே தமிழ் தேசிய பேரவை, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, பொது அமைப்புகள் இணைந்து ஒரு அறிக்கையை ஆணையாளருக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். அதனுடைய மென்பிரதி உங்களுக்கு இமெயில் செய்யப்பட்டதாக திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொன்னார். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஆவணத்திலே தமிழரசு கட்சி கையொப்பம் வைப்பதிலே ஏன் பின்னடிப்பு? முதலாவது, இது சம்பந்தமாக பேசுவதற்கென்றொரு அழைப்பொன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கொடுத்திருந்தார். அதில் நான் நாட்டில் இருக்கையில் தலைவர் செயலாளர் வரட்டும், அதுக்கு பிறகு நாங்கள் சந்திப்போம்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவர்கள் சந்தித்து அது கடிதம் எழுதுறதுக்கான கூட்டாக சொல்லப்பட இல்லை. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு கடிதம் ஒன்று வரைவொண்டு எங்களுக்கு அனுப்பப்பட்டது. வரைவில் இருக்கிற விஷயத்தில் எனக்கு மாற்றுக்கிறது எதுவும் இருக்கல, அதுதான் நான் நேரடியாக அவருக்கே சொல்லியிருந்தேன். ஆனால் அதில் பொருத்தப்பாடு என்னென்ற ஒரு கேள்வி இருக்குது. அது மனித உரிமை உயர் சாணியருக்கு அனுப்பப்படுற கடிதம். அவர்கிட்ட அறிக்கையில் சேர்த்துக்கொள்ளும்படியாக சொல்கிற விடயம். அவர்கிட்ட அறிக்கை ஏற்கனவே தயாராகிவிட்டு, அவர்கிட்ட அறிக்கை ஏற்கனவே தயாராகி இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு பிரதியும் கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் அவருக்கு இதை அறிக்கையில் சேர்த்துக்கொள்ளுங்கள்னு சொல்லி அனுப்புறதில் என்ன பிரயோஜனம்? அது ஒன்று இருக்குது. மற்றது, அதில் உள்ளடக்கத்தில் எங்களுக்கு அது எதிர்ப்பொன்றும் இல்லாவிட்டாலும் அவரோடு அல்லது உறுப்பு நாடுகளோடு இந்த வேளையில் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் வேறு பல விஷயங்களும் இருக்குது. அப்போ அதைத்தான் நாங்கள் சொல்ல வேணும். இவர்கள் சொன்னதில் எங்களுக்கு எதிர்ப்பு இல்லை என்று சொன்னாலும் அதுவல்ல முழு விடயமும். முதலில் அவர்கள் அந்த கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுத்த பொழுது நீங்கள் நாட்டில் இல்லாவிட்டாலும் தமிழரசு கட்சி சார்பிலே யாராவது ஒருவர் கலந்து கொண்டிருக்கலாம் தானே? அதில் தலைவர் தெளிவாக சொல்லியிருந்தவர், சில காரணங்களை சொல்லி நாங்கள் இப்படியாகத்தான் செய்வோம்னு சொல்லியிருந்தவர். அந்த தீர்மானம் நான் எடுக்க இல்லை, ஆனால் அதில் கலந்து கொள்ள இல்லை. ஆனால் அப்போ கூட பிந்திட்டுது. இந்த ஆணையாளர் உயர் சாணியர்கள் எழுதுகிற கடிதத்துக்கும் அதுக்கு முதலே உயர் சாணியர் அறிக்கை இலங்கை அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டு விட்டது. நாங்கள் எழுதின கடிதம் உயர் சாணியர்கள் எழுதப்பட்ட கடிதம் இல்லை. பலர் நினைக்கிறாங்களே எல்லாம் ஏதோ ஒரு இடத்துக்கு தான் போகுதுன்னு. அப்படி இல்லை. நாங்கள் இப்போ எழுதின உறுப்பு நாடுகளுக்கு எழுதிடுறோம். என்றால் உறுப்பு நாடுகள் தான் தீர்மானத்தை நிறைவேற்றுறது. அப்போ தீர்மானம் எப்போ முன்வைக்கப்பட போகுது? செப்டம்பர் 8 பிறகு தான் அந்த வரைவு முன்வைக்கப்பட போகிறது. அப்போ நாங்கள் சரியான நேரத்தில் செய்திருக்கலாம். மற்றது நிறைய வித்தியாசம் இருக்குது. நாங்கள் எழுதின கடிதத்துக்கும்
அவர்கள் உயர் சாணியர்கள் எழுதின கடிதத்துக்கு. நாங்கள் எழுதின கடிதத்தில் ஒரு முன்னுரை ஒன்று இருக்குது. மிக சுருக்கமாக இந்த சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா 47 உறுப்பு நாடுகளில் ராஜதந்திரிகள் 3 வருஷத்துக்கு ஒருக்கா அங்கே மாறிக்கொண்டிருப்பார்கள். எல்லாருக்கும் இலங்கை தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனை என்னென்று பின்னணி தெரியாது. அப்போ குறிப்பாக ஒரு பின்னணியை சொல்ல வேணும் அவர்களுக்கு. பிறகு இந்த தீர்மானங்கள் எப்போ ஆரம்பமானது? 2012 இருந்து ஆரம்பமான தீர்மானங்கள். 2015 இலங்கை அரசாங்கமும் இணை அரசனை கொடுத்தது, பிறகு பின்வாங்கினது. அதெல்லாம் நாங்கள் சொன்னால்தான் தெரியும். அதெல்லாம் எங்களுடைய கடிதத்தில் இருக்குது. இதை நீங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கலாம், இமெயிலில் கொடுத்துருக்கலாம் தானே. உங்களுடைய விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதை விட இது கூடுதலாக கூட்டப்பட வேண்டும். நாங்கள் சேர்ந்து சந்தித்த நாங்கள் சுவிட்சர்லாந்து தேசிய தினத்துக்கு பிறகு நாங்கள் சேர்ந்து சந்தித்த போது நான் சொன்னேன், சரி நான் யாழ்ப்பாணம் போகிற நாளைக்கு அங்கே எங்களோட உயர்மட்ட குழு கூட்டம் ஒன்று இருக்குது, அதில் எடுக்கிற முடிவின்படி நாங்கள் சேர்ந்து இயங்குற இதில் கையெழுத்து வைக்கிறதாக இருந்தால் இதில் என்ன மாற்றங்கள் செய்ய வேணும் என்பது குறித்து அன்றைக்கு பின்னரமே உங்களுக்கு அறிவிப்பேன்னு சொல்லியிருந்தேன். எங்களுடைய கூட்டத்தில் இந்த விடயங்களை ஆராய்ந்து எடுக்கப்பட்ட முடிவு இல்லை, இதை நாங்கள் திருத்த முடியாது, அவர்கள் அனுப்புகிறேன்னு அனுப்பட்டும். ஏன்னா அதுக்கிடையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அறிக்கை விட்டுட்டார் 10 பத்திரிகைகளுக்கு. அதில் உள்ளடக்கத்தை மாற்ற இயலாது, மொழிநடைய வேணுமென்னா மாற்றலாம் என்று பட்டது. ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் அது அனுப்பப்பட வேணும் என்ற ஒரு காலக்கெடுவும். நாங்கள் சந்தித்தது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் அனுப்பப்படுவோம்னு சொல்லிட்டார். இப்போ உள்ளடக்கத்தை மாற்ற இல்லாட்டி இப்போ நாங்கள் என்ன மாற்றத்தை செய்கிற மொழிநடை மாற்றுறதா? மொழிநடை உண்மையாக மாற்றப்பட்டிருக்க வேணும். அந்த மொழிநடை கிராமரும் பிள்ளை, ஸ்பெல்லிங்கும் பிள்ளை, நிறைய பிள்ளைகள் இருக்குது. அது எங்களோட தொழில் இல்லை. ஆனால் பிரதான கட்சியை கூப்பிட்டு நான் இதுதான் கடிதம், வேணுமெண்டா சின்ன சின்ன திருத்தங்களை செய்யலாம், வேற ஒன்றும் செய்ய விட மாட்டோம் என்று சொல்லி எங்களை வற்புறுத்தி கையெழுத்து வைக்க பண்ணால் முக்கியமான விடயம் இல்லை. இது உயர் சாணிகர் இங்கே வந்துட்டு போகிறார். உயர் சாணிகரை எல்லாரும் சந்திச்சிருக்கிறோம். எங்களோட கட்சி சார்பாக சந்திக்கப்பட்டிருக்கு. திரு கஜேந்திரகுமார் கேட்டுக்கொண்டு 2021ஆம் ஆண்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து, அவரும் நானும் சேர்ந்து வரைஞ்ச கடிதம், அவரும் நானும் தான் அமர்ந்திருந்து இறுதி செய்த கடிதம், அதை எங்களோட தலைவர் திருப்ப என்டோஸ் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறார். அவர் கேட்டது கொண்டு உயர்சாணியருக்கு இங்கே வாயாலே நேரடியாகவும் சொல்லி கடிதமும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்னதுக்கு இன்னொரு கடிதம்? யாருக்காண்டி? அதுவும் காலம் கடந்து இது சும்மா இங்கே மக்களுக்கு படம் காட்டுறதுக்காக ஒரு கடிதம் அனுப்புறது இல்லை. நாங்கள் பிரதான கட்சி, நாங்கள் போய் அவர்களோட இந்த பழங்காட்டுதலுக்கு நாங்களும் போய் ஒன்று கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழரசு கட்சியினுடைய எல்லா செயற்பாடுகளின் பொழுதும் திரு சுமந்திரன் அவர்கள் அடிக்கடி சொல்லிக்கொள்கிற விதிலையும், நாங்கள் வடக்கு கிழக்கு முழுவதும் வியாபித்திருக்கிற கட்சி, மற்றவர்கள் எடுக்கிற தீர்மானத்தோடு போக வேண்டும் என்பதல்ல, தமிழரசு கட்சிக்கு இது தீர்மானம் எடுக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது என்று. இந்த கூட்டு சரியானதா? அதாவது சமூகம் சார்ந்து யார் நல்ல விடயம் எடுத்தாலும் அதை ஆதரிக்க வேண்டும் தானே. அதான் நான் சொன்னேன், அவர்கள்ட்ட இல்லாட்டி நான் இப்போ சொல்லாமல் என்ன நிறைய பிள்ளையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், அப்படி சொல்லலை. அதில் இருந்த விஷயத்த சொல்கிறதுல எனக்கு எந்த விதமான மாட்டு கருத்தும் இல்லை. ஆனால் அதில் பொருத்தப்பாடு, இந்த வேளையில் இதை உயர்சாணிக்கு அனுப்புகிறன்றது ஒரு பகுதியான விஷயம். அவர்கிட்ட அறிக்கை ஏற்கனவே அனுப்பியாச்சு. இப்போ என்ன செய்கிறோம்? மக்களை முட்டாளாக்குறது, மக்களை மாற்றுறதுக்காக நாங்கள் ஏதோ கடிதம். சரி, ஒருவேளை கஜேந்திரகுமார் தமிழரசு கட்சியினுடைய மாற்றங்களை, அந்த உள்ளடக்க மாற்றங்களை ஏற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் அதில் கையெழுத்து வைத்திருப்பீர்களா? கட்டாயம். அதாவது கையெழுத்து வைக்கிறது இல்லை, நாங்கள் சொல்லியிருப்போம் உயர்சாணியருக்கு இதை அனுப்பி பிரயோசனம் இல்லை, வேணுமெண்டா இதில் பிரதி ஒன்றை உயர்சாணியருக்கு அனுப்பலாம். இப்போ நாங்கள் உறுப்பு நாடுகளுக்கு அனுப்பினா பிறகு உயர்சாணியர் அலுவலகத்துலேருந்து எனக்கு கடிதம் வந்திருக்கு, அதில் காப்பி ஒன்று எங்களுக்கு அனுப்பணும்னு நான் அனுப்பியிருக்கேன். அவருக்கு பிரதி ஒன்று அனுப்பலாம். ஆனால் யாருக்கு அனுப்ப வேணும்? உறுப்பு நாடுகளுக்கு அனுப்ப வேணும். நாங்கள் அதையும் சொல்லியிருப்போம், இது அனுப்ப வேண்டியது உறுப்பு நாடுகளுக்கு. நாங்கள் சொன்ன இந்த மிச்ச விஷயங்களும் சொல்லியிருப்போம். ஒரு பின்னணி ஒன்று கொடுக்க வேணும், இந்த இனப்பிரச்சனைக்கான பின்னணி கொடுக்கப்பட வேணும், போர் பற்றின விஷயம் கொடுக்க வேணும், சர்வதேச விசாரணைகள் நடந்தது அதில் அறிக்கைகளை பற்றி நாங்கள் சொல்ல வேணும். அதுக்கு பிறகு 2015 மிக முக்கியமாக இலங்கை அரசாங்கம் இணைந்து நிறைவேற்றின தீர்மானம் 31 பற்றி நாங்கள் சொல்ல வேணும். அதில் இலங்கை அரசாங்கம் பின்வாங்கினதை சொல்ல வேணும். இப்போ இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிற விஷயங்கள் நாங்கள் சொல்ல வேணும். அதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அது எல்லாத்தையும் செய்கிறதா இருந்தால் அதுக்கிடையில் அவர் சொல்லிட்டார், உள்ளடக்கத்தை பெருசாக மாற்ற இல்லாத மொழி நடையை மட்டும்தான் மாற்றலாம்ண்டு. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? இலங்கை தமிழரசு கட்சி கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையினுடைய மிக பிரதானமான அல்லது முதலாவது விடயமாக
மிக நீண்ட காலமாக திரு சுமந்திரன் அவர்களால், நான் கட்சி என்று சொல்லவில்லை, குறிப்பாக உங்களையே சொல்லுகிறேன், சுமந்திரன் அவர்களால் சொல்லப்பட்டு வந்த விடயம் யுத்த குற்றம் நடைபெற்றதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் இன அழிப்பு நடந்தது என்பதற்கான போதிய ஆதாரங்கள் சேகரிக்கப்பட வேண்டும், அதுக்கான நோக்கம் இருந்திருக்கிறதா என்பதை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறீர்கள். நான் சொன்னது சர்வதேச அறிக்கைகள் எல்லாவற்றிலையும் POE அண்ட் பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், யாஸ்மின் சூக்கா, தருஸ்மன், ஸ்டீவன் ரட்னர் அறிக்கையில் துன்புறுத்தல் என்ற ஒரு குற்றம், பெர்சிக்யூஷன், வேறு யுத்த குற்றங்கள், மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள், சர்வதேச மனித உரிமை சட்டத்துக்கு எதிரான குற்றங்கள், இந்த 4 வகையான குற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு வந்த OASL ரிப்போர்ட்டில் 2015 செப்டம்பர் 16 வெளியிடப்பட்ட அறிக்கையில் சர்வதேச குற்றங்கள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. அது வெளியிடப்பட்ட நேரத்தில் இளவரசர் ஜெயிட்ட ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டது, இதில் இன அழிப்பு இருக்குன்னு அவர் சொல்கிறார், இப்போ இல்லை, அதுக்கான ஆதாரங்கள் இப்போ இல்லை என்று அவரே சொல்லியிருக்கிறார். சர்வதேச அறிக்கைகளில், சர்வதேச விசாரணை அறிக்கைகளில் இருந்து வந்த விஷயங்கள் இருக்குது. இன அழிப்பு என்ற ஒரு சர்வதேச குற்றத்துக்கு மட்டும்தான் நோக்கம் நிரூபிக்கப்பட வேணும். நான் சொன்ன காரியம் இன அழிப்புக்கான நிகழ்வுகள் நடந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆனால் நோக்கத்தை நிரூபிக்கிறதுக்கான விடயங்கள் கவனமாக நாங்கள் கையாள வேணும். இது நான் மட்டும் சொன்ன விஷயம் இல்லை. ஒரு ஜூமில் நடத்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையில் நவநீதம் பிள்ளை அம்மையாரும் சொல்லியிருக்கா. பிறகு பார்த்தா இப்போ அண்மையிலையும் கூட சொல்லியிருக்கிறான். ஏன்னா இலங்கை சம்பந்தமாகவும் ஒரு தடவை சொன்னவன், தமிழ் பிரதிநிதிகள் பலர் அவர்கிட்ட நேரடியாக கேட்டபோது அவர் சொன்னவன், இதில் கவனமாக இருக்க வேணும், இதில் ஒரு விசேஷ தேவை ஒன்று இருக்குது. இந்த நோக்கம் வளமையாக குற்றவியல் வழக்குகளில் மன எண்ணம் இருக்க வேணும். மென்ஸ் ரியான்னு சொல்கிறது, மற்றது சொல்கிற ஆக்டூஸ் ரியூஸ், நிகழ்வு, ஒரு சம்பவம் நடந்தது, ஆக்ஷன், ஆக்டூஸ் ரியூஸ். ஆனால் ஆக்டூஸ் ரியூஸ் மட்டும் போதாது, அது செய்ய வேணுமென்ற மன எண்ணம் இருந்திருக்க வேணும், மென்ஸ் ரியா இருக்க வேணும். அது எல்லா குற்றங்களுக்கும் தேவை. ஆனால் இன அழிப்புன்ற குற்றத்துக்கு ஒரு விசேஷ நோக்கம் உண்டு, இதுக்கு மேலதிகமாக நிறுவப்பட வேணும். அதை சொல்கிறது டோலு ஸ்பெஷாலிஸ் என்று, அதாவது ஒரு விசேஷ குற்ற நோக்கம். டோலுஸ்னா குற்றம், ஸ்பெஷாலிஸ். அப்போ ஒரு விசேஷ குற்ற நோக்கமும் இதுக்கு மேலதிகமாக, இந்த மன எண்ணத்துக்கு மேலதிகமாக நிரூபிக்க வேணும். நான் அதைத்தான் எப்போவுமே சொல்லிக்கிறேன். இனவழிப்புக்கான ஆதாரம் இல்லைன்னு நான் ஒரு அளவும் சொன்னதில்லை. நோக்கம், அந்த நோக்கத்தை, ஏனென்று சொன்னால் நாங்கள் சொல்கிறது கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பு. அப்போ யாருடைய நோக்கத்தை நாங்கள் அதில் நிறுவப் போகிறோம் என்ற ஒரு கேள்வி இருக்குது. DS ஜனநாயக கல்லோய திட்டத்தை ஆரம்பித்ததில் இருந்து பிறகு இங்கே கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச புத்தத்தை முடித்து வச்ச வரைக்கும் அந்த நோக்கம் எப்படியாக ஒரு ஆள்லேருந்து இன்னொரு ஆளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட என்ற கேள்வி, அப்படி பல விஷயங்கள் இருக்குது. அது கவனமாக ஆராயப்பட்டு செய்யப்பட வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்தாக இருந்தது. இல்லை, அதை தான் நான் கேட்குறேன். இந்த இப்போ கொடுத்த கடிதத்தில் நான் என்ன சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த நோக்கத்தை நிறுவக்கூடிய நிகழ்வுகள் சில இப்போ வெளிவர தொடங்கி இருக்கு, விசேஷமாக செம்மணியில். ஏன்னு சொன்னால், செம்மணியில் நாங்கள் காண்ற விடயம் ஒரு நான் திரும்ப சொல்லிக் கொடுக்குறேன், ஒரு திருப்பு முனையான விஷயம். திருப்பு முனையான விஷயம் இதுதான் அந்த திருப்பு முனை. ஏனென்றால் பொதுமக்கள் சட்டவிரோதமாக கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். யுத்தத்தில் மக்கள் மடிந்ததுன்னா அது வேறு விஷயம். இப்போ கொக்குத்தொடு வாயில் கண்ணெடுக்கப்பட்ட மனிதனில் யூனிஃபார்மோட இருந்தாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. யுத்தத்தில் இல்லாட்டி வேறு இடங்களில் சில காணைக்கில் யுத்தத்தில் அகப்பட்டது. அதில் அந்த ஸ்பெஷல் நோக்கம் காட்ட இயலாது. ஆனால் இது பொதுமக்களை ஒரு குறித்த இடத்துல புதைச்சது, அதுவும் 25-26 வருஷத்துக்கு முதல் ஒருவர் சொல்லியிருக்கிறார் இப்படி நடந்ததுண்டு. அது இப்போ இவ்வளோ காலத்துக்கு பிறகு தான் இப்போ கண்டுபிடிக்கப்படுது இந்த எண்ணிக்கையில். அப்போ அந்த டோலு ஸ்பெஷாலிஸ் நிறுவுறதற்கான சான்றுகள் இப்போ வெளிவர தொடங்கி இருக்குது என்றதை சொல்லிக்கிறேன். அதை என்ன நிலைப்பாட்டு நான் மாட்டேலே. செம்மணி இப்போ தானே இந்த 100க்கு மேற்பட்டதை இப்போ தானே கண்டுபிடிக்கிறோம்.
அப்படியானால் இப்பொழுது அந்த நோக்கத்தை நிறுவக்கூடிய சான்றுகள் வெளிவரத் தொடங்கி இருக்குன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். வந்துட்டு தான் சொல்லல. இது ஒரு கூறு, ஒரு விடயம். இது பற்றி பல வித்தியாசமான விடயங்களையும் பார்க்கலாம். விசேஷமாக சரணடைந்தவர்கள் கொல்லப்பட்டவர்கள் என்று, ஆயுதம் இல்லாதவர்கள் நிராயுதபாணிகளாக இருந்தவர்கள் கொல்லப்பட்ட விஷயம் இருக்குது. பொதுமக்கள் கொல்லப்பட்டது இன்னும் மிக முக்கியமான விடயம். அதான் அந்த இன அழிப்புன்றதுக்கு ஆதாரமாக வர விஷயம். அப்படியான விஷயங்கள் வருகிற போது அது நாங்கள் இன அழிப்பு குற்றமும் இலங்கை அரசு செய்தது என்ற நிலைப்பாடு வரலாம். ஆனபடியாகத்தான் இந்த கடிதத்தில் அதை வேறொரு கூறாக நாங்கள் காட்டியிருக்கிறோம். அது ஐசிஜே என்கின்ற ஹேகில் இருக்கிற நீதிமன்றத்துக்கு அது ஒரு நாடு தான் முறைப்பாடு செய்யலாம். அது கொண்டு போவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் செய்யலாம். ஆனால் நாங்கள் செய்யலாம், இன்னொரு நாடு தான் அதை செய்யலாம். ஆனால் ஐசிசி என்று சொல்கிற குற்றவியல் நீதிமன்றம் ஒன்று, அதுக்கு ரெண்டு வழியில் தான் போகலாம். அதில் ஒன்று நாங்கள் ரோம் ஸ்டாட்யூட்டுக்கு கையெழுத்து போட்டிருக்க வேணும். மற்றது பாதுகாப்பு சபையால் வேணும். பாதுகாப்பு சபையால் போக முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் சொல்கிறது ரஷ்யாவும் சைனாவும் வீட்டோ பாவிக்க வேண்டாம், இல்லை அமெரிக்காவே பாவிக்கும். அப்போ அது நடக்காது. மற்றது என்ன வழி? ரோம் ஸ்டாட்யூட் கையெழுத்து வைக்கணும். இந்த தடவை இலங்கையிட தேசிய மனித உரிமை ஆணைக்குழு, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒரு சிபாரிசு செய்திருக்குது ரோம் ஸ்டாட்யூட்டில் கையெழுத்து வைக்க. இல்லை, ரோம் ஸ்டாட்யூட்டில் கையெழுத்து வைத்ததுக்கு பின்னரான காலப்பகுதி கடத்தப்படும். அது 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 நடைமுறைக்கு 2002 ஜூலையில் இருந்து அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம். அதுக்கு முந்தினது வராது. 2002 ஜூலைக்கு பிறகு. ஆனால் நிறைய விஷயம் இருக்குது அதில். அப்போ என்ன போர்ட இறுதி கட்டங்கள், கடைசி காலங்கள் எல்லாம் அதில் வருது. அப்போ அதில் யுத்த குற்றங்கள் பிரதானமாக அந்த காலத்தில் நடந்ததில் தெளிவாக நிரூபிக்க முடியும். அதை உயர்ஸ்தானிகரும் இந்த முறை தன்னுடைய அறிக்கையில் ஒரு சிபாரிசாக முதல் தடவையாக அவற்றை சிபாரிசாகவும் வந்திருக்கு. அப்போ அவருடைய வெளிநாட்டில் இருந்து வர அழுத்தம் மட்டுமில்லை, இலங்கையில் இருக்கிற சுயாதீனமான ஒரு மனித உரிமை ஆணைக்குழு கூட அதே சிபாரிசை செய்திருக்கு. அதான் எங்களோட கடிதத்தில் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். அது மற்ற கடிதத்தில் இல்லை, மற்ற கடிதங்கள் ஒன்றிலையும் இல்லை. நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். அதை இலங்கைக்கு அழுத்தமாக பாவிக்க சொல்லி இந்த நாடுகள் பாவித்து இலங்கையை கையொப்பமிட வைக்க சொல்லி அந்த அறிக்கையினுடைய ஒரு பகுதியிலே, அதாவது முடிவு பகுதியிலே கூட வடக்கு கிழக்கு மக்களினுடைய விருப்பங்களை ஆராய்ந்து அரசியல் தீர்வு தொடர்பாக ஒரு அழுத்தத்தை இலங்கை அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அரசியல் தீர்வு என்பது நல்லாட்சி காலத்திலே உங்களுடைய பங்களிப்போடு கொண்டு வரப்பட்ட தீர்வை பற்றி பேசப்படுகிறதா, இல்லை புதிதாக அதில் இன்னும் மாற்றங்களோடு செய்ய வேண்டும் என்று 2015ஆம் ஆண்டு அந்த 30 தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இலங்கை அரசாங்கத்தை அனுசரணையோடு நிறைவேற்றப்பட்ட வேளையில் செப்டம்பர் 14ஆம் தேதி நினைக்கிறேன் மங்கள சமரவீர வெளிவார அமைச்சராக அங்கே பேரவையில் பேசுகிற போது இந்த நிலைமாறுகால நீதியில் 4 தூண்கள் இருக்குது. அதில் இறுதி 4வது தூண் மீள நிகழாமைக்கான உத்தரவாதம், கேரண்டி ஆஃப் நான் ரெக்கரன்ஸ். அந்த மீள நிகழாமைக்கான உத்தரவாதம் ஒரு புது அரசியலமைப்பு, புது சமூக ஒப்பந்தம் என்று அவர் சொல்லியிருந்தவர். அதை வச்சுத்தான் அந்த பேச்சுவார்த்தைகள் 2016 ஜனவரியிலேருந்து தொடங்கினது. அது மிக முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாத்துக்கும் அடிகோலியாக இருக்கிறது ஒரு உருப்படியான சமூக ஒப்பந்தம் இந்த நாட்டில் இருக்கிற தேசிய இடங்களுக்கு இடையில் இல்லை. அது செய்யப்பட வேணும். அதை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது பண்டா செல்வா ஒப்பந்தத்தை அடிப்படையாக வச்சு செய்கிறதா செய்யலாம். அதோட ரட்லி செல்வா ஒப்பந்தத்தையும் சேர்த்து செய்கிறதா செய்யலாம். 2072 தமிழரசு கட்சியினுடைய பங்களிப்பு தான் இதில் பிரதானமான பங்களிப்பாக சரித்திரபூர்வமாக இருந்தது. அதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நாங்கள் சொன்னதில் சமஷ்டி அடிப்படையிலானன்னு சொல்லிக்கிறோம். ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு தமிழ் மக்களோடு பேரம் பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட வேணும். பேரம் பேசி எழுதப்பட்டது ஏற்கனவே இருக்குது நிறைய. அதான் பண்டா செல்வாவில் தொடங்குறேன். அட்லி செல்வா இருக்குது. 72ஆம் ஆண்டு அரசியல் பேரவையில் அரசியல் நிர்ணய சபையில்
நாங்கள் முன்வைத்த மாதிரி அரசியலமைப்பு இருக்குது, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அப்புறம் சந்திரிகா பண்டாரநாயக காலத்தில் 95ஆம் ஆண்டு நீலன் ஜிஎல் ஒப்பந்தம் இருக்குது. அதுக்கு பிறகு 97 இன்னொன்று இருக்குது. 2000 ஆகஸ்ட்டில் சந்திரிகா பண்டாரநாயக்காவே கொண்டு வந்த ஒரு, அப்போ அந்த நேரத்தில் பாக்கியசோதி சரவணத்து சொன்னவர் இப்போ நான் பார்த்துறேன், திஸ் இஸ் ஃபெட்ரல் ஆல் பட் இன் நேம், பேரை தவிர இது ஃபெட்ரல் தான் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அப்படியான பல விஷயங்கள் இருக்குது. ஏன் ஏபிஆர்சி மஹிந்த ராஜபக்ச காலத்தில் ப்ரொஃபஸர் திசவிதாரணர் தலைமையில் நடந்த ஏபிஆர்சியில் கூட மிக முன்னேற்றகரமான அதிகார பகிர்வு யோசனைகள் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த நல்லாட்சி என்று சொல்லப்படுற காலத்தில் செய்யப்பட்ட முயற்சி. இப்போ நான் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்றால், புதுசாக நாங்கள் ஒரு சில்லை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இல்லை. அந்த ஆங்கிலத்தில் சொல்வார்கள், we don't have to reinvent the wheel. புதுசாக சில்லோண்டை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டுபிடிக்கப்பட்டு எல்லாமே ஒரே திசையில் தான் இருக்குது. மங்கள குணசிங்க ப்ரொப்போசலும் அதே திசையில் தான் இருக்குது, பிரசிடென்ட் பிரேமதாச காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஆகவே அதெல்லாம் இருக்குது, அதை வச்சு ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். மனித உரிமைகள் கூட்டத்தொடரினுடைய முடிவு இவ்வாறானதாக அமையும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இப்பொழுது தீர்மானம் இவ்வாறானதாக அமையப் போகிறது. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகா பதவி பொறுப்பேற்று அந்த 1 வருட காலத்தை கொண்டாடுவதற்காக வடக்கை தேர்வு செய்திருக்கிறார்கள். ஆனால் குறிப்பிட்ட இந்த சமகாலத்திலேயே மனித உரிமைகள் கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது. இந்த நேரத்திலே வடக்கு மக்கள் 3 பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். வடக்கு மக்களுக்கான சகல அபிவிருத்தி திட்டங்களையும் தேசிய மக்கள் சக்தி செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த 2015 காலப்பகுதியிலே எப்படி ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டதோ இலங்கை அரசாங்கத்துக்கு, அதுபோல் இப்பொழுதும் ஒரு வாய்ப்பு வழங்குவதற்கான சந்தர்ப்பம் இருக்கும் என்று நம்புகிறீர்களா? எப்போவுமே வாய்ப்பு வழங்க கொண்டு தான் இருப்பார்கள். இது பலருக்கு புரியாத ஒரு விஷயம். அண்மையிலேயும் ஒரு தொலைக்காட்சி நிலைப்பாட்டை வராது, கடைசி வரையும் வராது. தொலைக்காட்சி பேட்டியில் என்னட்ட கேட்டபோது நான் சொன்னேன், அப்படியே ஒரு தீர்மானம் வரப்போகிறதில்லை, ஒரு அளவும் வரப்போகிறதில்லை. ஏனென்றால் இந்த நிறுவனத்தோட தன்மை என்னன்றதை விளங்காமல் பலர் மக்களுக்கு தேவையில்லாமல் ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்து கொண்டிருந்தாலும் ஏமாற்றமும் வாரது. இப்படி ஒரு நிறுவனமே இருக்க இல்லை 90ஆம் ஆண்டுக்கு முதல்ல. அப்போ இருக்கிறத தான் நாங்கள் பார்க்க வேணும். நான் பல தடவையில் சில உதாரணங்களை சொல்லியிருக்கிறேன். ஒரு இந்த மேசையை இதில் வச்சு பூட்ட வேணுமென்று சொன்னால், ஆணி அடித்து பூட்டுறாண்டா சுத்தியலால் அடிக்க வேணும், ஸ்க்ரூ வச்சு பூட்டுறாண்டா ஸ்க்ரூ டிரைவரால் தான் பூட்டணும். ஆணி இருக்கேக்க அதில் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு பூட்ட இல்லாது, ஸ்க்ரூ இருக்கேக்க இதால் அடிக்கிறதுல பிரயோசனம் இல்லை. அப்போ அந்த நிறுவனத்தில் தன்மை என்ன, அந்த நிறுவனத்தை இயங்க பண்ணுறதுக்கு நாங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன, அந்த நிறுவனம் ஒரு அரசாங்கத்தை, இறமையுள்ள ஒரு அரசாங்கத்தை முன்னோக்கி நகர்த்துவதற்கு என்ன செய்யலாம், அது நான் பைண்டிங் ரெசல்யூஷன்ஸ், அது நாட்டை கட்டுப்படுத்தாத தீர்மானங்கள். அப்போ அது என்ன விதமாக அது தாக்கம் செலுத்தும், அது மெதுவாகத்தான் தாக்கம் செலுத்தும். அது உடனடியாக நீங்கள் கொடுத்த உறுப்பு நாடுகளுக்கான அழுத்தம் என்பது அல்லது உறுப்பு நாடுகளுக்கான அழுத்தம் என்பது அதனுடைய முழுமையான வினைத்திறனை தராது என்று சொல்லுகிறீர்கள். முழுமையான வினைத்திறன் தராது. ஆனால் உறுப்பு நாடுகள், நாங்கள் சொன்ன விஷயங்களை உறுப்பு நாடுகள் வலியுறுத்துமா இருந்தால், விசேஷமாக ரோம் சட்டத்தில் கையெழுத்திடுங்கள் என்று சொல்லி ஒரு 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 பிரேரணை அதில் வருமாக இருந்தால், அத்தனை உறுப்பு நாடுகளோடும் இலங்கைக்கு தனியாக இந்த பைலேட்டரல் ரிலேஷன் சொல்லுவோமே, இரு நாட்டு தொடர்பு இருக்குத்தானே, அதன் மூலமாக அழுத்தங்கள் வரும். உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், ஐரோப்பிய ஒன்றியம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கினால்தான் ஜிஎஸ்பி ப்ளஸ் வரி செலவை தருவான்னு சொல்லியிருக்கு. அதனால் தலகரணமாக மாத்திரமும் கொள்கிறோம்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரியான அழுத்தங்கள் தான் வருமே தவிர, நாங்கள் சொன்னதை நீ செய்யாவிட்டால் இருந்த ஜனாதிபதிகள் எல்லாரையும் நாங்கள் தூக்கில் போடுவோம்னு ஒரு தீர்ப்பு வர போகிற இல்லை. ஆனால் பாவம் மக்களுக்கு அப்படியான ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்து கொண்டு அதுக்கு பிறகு அது நடக்காமல் இருக்க, அங்கே போய் இந்த விஷயங்களை பேசுகிறவங்களை இவர்கள் காலாவாசம் வாங்கி கொடுக்குறார்கள் என்று சொல்கிற ஒரு பொய்யான பிரச்சாரமும் மக்கள் மத்தியில் போய்கொண்டிருக்கு. அது அந்த நாங்கள் எல்லாத்தையும் பாவிக்க வேணும், இந்த நிறுவனத்தையும் பாவிக்க வேணும், வேறு ஏதாவது கையில் கிடச்சால் அதையும் பாவிக்க வேணும், யுஎன் ஜெனரல் அசம்பிளியையும் பாவிக்க வேணும், பாதுகாப்பு சபையில் வேறு விவகாரங்கள் ஒன்று இருக்குது, எனி அதர் பிஸ்னஸ் இருக்குது, அதுலேயும் இலங்கை சம்மந்தமாக ஒரு கேள்வியை கேட்கலாம். அதை கேட்க பண்ணுறதுக்கான சில முயற்சிகளை கூட நாங்கள் எடுத்துனாங்க பாதுகாப்பு சபையில். அப்படியால் எல்லா முறைகளையும் நாங்கள் பாவிக்க வேணும். ஆனால் சிலதுக்கு விலை இருக்கும், சிலதுக்கு விலை குறைவாக இருக்கும். ஆனால் நாங்கள் இருக்கிற சூழ்நிலையில்
ஒரு ஆயுத போராட்டம் இல்லாத சூழலில் இந்த மென்வெளு இதுதான் மென்வெளு. இந்த ராஜதந்திர அழுத்தங்களை உபயோகிக்கிறது தான் எங்களுடைய மென்வெளு. அந்த மென்வெளுவை நாங்கள் உபயோகிக்க தெரிய வேணும். தேவையில்லாத ஒரு அபரீதமான எதிர்பார்ப்பை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடாது. அதனால தான் இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிக்க கூட சில வேளை இப்போ இதை தலைப்பாக போட்டால் இந்த முறை பெருசாக ஒன்றும் வரப்போதான்னு சொன்னால் அங்கே இப்போ சுமந்திரன் போய் கால ஆவாசம் எடுத்து கொடுத்துட்டார் அரசாங்கத்துக்கு என்று தான் பிரச்சாரம் நடக்கும். ஆனால் அது இல்லை உண்மையான விஷயம். மக்களுக்கு உண்மையாக தெரிய வேணும். இந்த தீர்மானத்தில் என்ன வரப்போகுது, ஏமாற்றம் வேறு நிறைய என்றால் அந்தளவுக்கு எதிர்பார்ப்பு ஒன்று கொடுக்கப்படுது. தீர்மானத்துக்கு பிறகு அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துறதுலேயும் ஏமாற்றம் வரும். ஆனால் நாங்கள் என்னத்தை பார்க்க வேண்டும் என்றால் 2012 இன்றைக்கு வரைக்குமான இந்த தீர்மானங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்திருக்கும். இந்த சர்வதேச மேற்பார்வை தொடர்ச்சியாக இந்த நாட்டின் மீது இல்லாமல் இருந்திருந்தால் நிலைமை இதை விட எவ்வளவோ மோசமாக இருந்திருக்கும். ஏன்னா இடையில ராஜபக்ச ஆட்சி, கோட்டாபய ராஜபக்ச ஒரு ஆட்சி, பல மிக மிக மோசமான நிலைப்பாடுகளுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருப்போம். ஆகையினால அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக வருவதற்கு முன்னர் இங்கே ஒரு மேதின கூட்டத்திலே பங்கு பெற்றிய பொழுது நீங்களும் அவர்களோடு கலந்து கொண்டிருந்தீர்கள். அதுக்கு பின்னரும் தேசிய மக்கள் சக்தி தொடர்பாக உங்களிடம் கேட்கப்படுகிற வினாக்களுக்கு சாதகமான பதில்களைத்தான், அந்த மாற்றத்தை வரவேற்கக்கூடியதாக தான் உங்களுடைய பதில்கள் அமைந்திருக்கின்றன. ஆனால் அண்மையிலே யாழ்ப்பாணத்துக்கு நான் சொன்னது போல் ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு ஜனாதிபதி வருகை தந்த பொழுது தமிழிசை கட்சியினுடைய தலைவரை தவிர இனியவர்கள் பங்கேற்கவில்லை. அவர்களுடைய மாநகர முதல்வர் அந்த முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது தமிழிசை கட்சியிலே நீங்கள் கூட கலந்து கொள்ளவில்லை. எனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. நான் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தால் சில வேளை அழைப்பு வந்திருக்கும். நட்பு ரீதியாக நான் நினைக்கிறேன் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படவில்லை என்பதோ அழைப்பெடுக்கின்றார்கள். அதுக்கு பின்னரும் அரசியலமைப்பிலே பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு அழைப்பெடுக்கிறார்கள். அப்படி உத்தியோகபூர்வமான நிகழ்வுகளில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தான் அழைப்பு கொடுப்பார்கள். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு கொடுக்கறது வழக்கம் இல்லை. அப்படியான அழைப்பு எனக்கு வந்திருக்காது. தலைவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் அவைத்தலைவர் என்ற ரீதியில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். கட்சியில் தலைவர் பங்கு கொண்டால் கட்சியை பங்கு கொண்ட மாதிரி தானே. செயலாளர் எல்லாம் அடுத்த நிலை தான். ஆகவே தலைவர் முக்கியமானவர், தலைவர் பங்கு கொண்டிருக்கிறார். சரி, மிக நெருக்கமான அல்லது அரசியல் ஊடாட்டத்திலே தென்பகுதி அரசியலை நன்கு உணர்ந்து அந்த புரிதலோடு இருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? வாய்ப்புகள் இருக்குது. நான் அண்மையில் ஒரு எல்லா கட்சி உறுப்பினர்களும் போன ஒரு கூட்டத்துக்கு போய் நான் போன வாரம். அதில் சகல கட்சிகளும் ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். அந்த குறித்த அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுவதாக திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் முன்வைத்திருக்கிற தனிநபர் சட்டமூலத்தை அரசாங்கம் ஆதரிக்க வேண்டும் என்று எல்லா கட்சிகளும். அது ஒரு முன்னேற்பாடான ஒரு விஷயம். நான் இன்றைக்கு பார்த்தேன் தாசிரி ஜெயசேகர் அதை சொல்லியிருக்கிறார். சாணக்கியனுடைய சட்டமூலத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒருவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினால் அந்த அழுத்தம் அவர்களுக்கு இருக்கிறது. எங்கள்கிட்ட இது மட்டும் இல்லை. இதில் முக்கியமான விஷயம் எல்லா பக்கத்துலேருந்தும் இருக்க வேணும். இல்லாவிட்டால் இது ஏதோ தமிழ் பகுதியிலேருந்து மட்டும் வருது, இவர்கள் ஏதோ பிரிஞ்சு போக போகிறார்கள்ன்ற ஒரு பிழையான பிரச்சாரமும் தெற்பகுதியில் கொண்டு வரப்படும். ஆகையினால் இப்போ என்னுடைய நிறைய ஈடுபாடுகள் மற்ற கட்சிகளோட இந்த விஷயத்துக்கு ஆதரவு சேர்க்கறதுலையும் இருக்குது. அது வந்திருக்குது. ஆகையினால் நான் என்னுடைய அனுமானத்தின்படி அடுத்த வருஷ தொடக்கத்தில் எப்படியாவது இந்த தேர்தல் வைக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டு. சரி, திரு ஐங்கரன், மிக்க நன்றி. நீங்களாக வந்து இந்த கேள்விகளை கேட்டு துளைத்தெடுத்து பதில்களை எல்லாம் இல்லை, குறிப்பாக நான் உங்கள் சார்பான விமர்சனங்களை நேரடியாக உங்களுக்கும் வைத்திருக்கிறேன், உங்களோடு சேர்ந்து இயங்கக்கூடியவர்களுக்கும் வைத்திருக்கின்றேன். இப்பொழுது கூட இந்த கலந்துரையாடல் கூட சில நேரங்களில் வித்தியாசமாக பார்க்கப்படலாம். ஆனால் இல்லை, எனக்கு ஒரு பெயரை வைத்திருப்பார்கள், சுமந்திரனுடைய ஆள் என்ற ஒரு பெயரை குத்தியிருப்பார்கள். ஆனால் கேட்கப்பட வேண்டிய கேள்விகளை கேட்க வேண்டும். அந்த விமர்சனங்கள் சமூகத்தில் இருக்கிற பொழுது அந்த சமூகத்தினுடைய பார்வையை தான் நான் உடன் கேட்டிருக்கிறேன். இல்லை, அது பிரயோசனமானது. நான் ஆரம்பத்திலே நீங்கள் கேட்ட முதலாவது கேள்வியிலேருந்தே அதுதான் வருகிறது. பல விஷயங்கள் மக்களிடத்திலே போய் சேராத ஒரு தன்மை இருக்கு. மக்களிடத்தில் இருக்கிற நியாயமான கேள்விகள் கேட்கப்பட்டால் தான் பதிலையும் சொல்லலாம். அது சரியா இல்லையான்னு தீர்மானிக்கிறது அது மக்களுடைய சுயாதீனம். எனவே நன்றி. இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி.